திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8:30க்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் ஐயா அவர்கள், சைவநெறி செம்மல் சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனம் வழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்மிகு தேவாரம் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்து நிலம்பரை போலமேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உடங்காது புக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை காணி அப்பமூடாவல் போரி, கப்பிய கரிமுகன் அடிபேணி, கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடித்தேகும், மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்போரு திரள் புயர் மதையானே, மத்தள வயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே, முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே, முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீர, அத்துயரது கொடு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை இவமாகி, அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அகடமனமருள் பெருமாளே, அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனமருள் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பொறுத்தல்லும்படி கேட்டுக்கொள்வோம். ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஐயா செவ்வக வடிவில் வைங்கயா. போன செவ்வக வடிவில் வைங்க. அப்படியா? இதுதான் மரபு. அப்படி வரலீங்களே, இது வரலையே. வாரம் மாத்தணும்ல.
சிவ சிவா. சரியா இந்த இருக்குங்க. டெலகிராம் அதுல இருக்கும்போது ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுக்கு மறந்துடுது எதுக்கு எதை வைக்கணுங்கிறது. அல்லது சரிங்க ஐயா. சரிங்க. ம். டெலகிராம்ல பேசுவோம் இந்த அப்பர் அறிவியல் நெறி மன்றம்னு சரிங்க. மெட்ராஸ் சென்னை பேஸ் தான் அது. சரிங்க. சாந்தா சின்ஹாங்கிற அம்மா எடுக்கிறாங்க. அதுல சரிங்க ஐயா. ஏதாவது திருமுறை சொல்லுவாங்க. அப்ப அதுல அப்படி வந்துருது. சரிங்க ஐயா. நல்லது. சிவா. தொடங்கலாமா? தொடங்கி நன்றி. இது பண்ணிட்டீங்களா? ஐயா நான் சொல்லிட்டேங்க ஐயா. புடியர் கூடலாம் பாடிட்டேங்க ஐயா. சிவ சிவா. சிவாய நமः. தொடங்கி எல்லாம் வல்ல சிவபரம்பரையின் திருவருளும் குருவருளும் மொழியென்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை நாம் தொடர்ந்து நாயன்மார்கள் வழியாக இறைவன் வெளிப்பட்டு நிகழ்த்திய அற்புத நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து நுண்மையாக எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அறிந்திருந்தாலும் உண்மையாக இந்த வரலாறுகளை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே பாடலுக்கு பாடல் இந்த பெரிய புராணத்தை வழியாக நாம் பார்த்து வருகிறோம். அதேபோல அந்த திருப்பதிகங்களிலும் உள்ள அகச்சான்றுகளை எல்லாம் அப்படியெல்லாம் நாம் ஒப்பீடு செய்து பதிவு செய்து வருகிறோம். இதில் ஞானசம்பந்த பெருமான் பிறந்ததன் நோக்கம் இருக்கு இல்லையா? படைப்பிக்கப்பட்ட அவதாரம் செய்விக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக இந்த திரு ஆலவாயிலே நடக்கக்கூடிய இந்த அற்புத நிகழ்வுகளை எல்லாம் நாம் இங்கே தொடர்ந்து சுற்றி வருகிறோம். ஆலவாய் போய் அங்கே சென்றதிலிருந்து அவர்கள்லாம் தீ வைக்க முயற்சி செய்ய இவருடைய திருமணத்திலே அது நடைபெறவில்லை. அது நிகழவில்லை. அது ஒரு அற்புதம். ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வரும் என்று சேக்கிழார் ஆதி மந்திரமாகிய 5 எழுத்து யார் ஓதுகிறார்களோ அவர்கள் நோக்கக்கூடிய அவர்கள் பார்க்கக்கூடிய திசைகள் கூட மற்ற மந்திரங்கள் செயல்படாது என்று சொல்றாரு. என்ன காரணம் என்றால் அதுவரை அந்த புறப்புற சமயத்தார்கள் மந்திரங்களை ஓதி தீயை ஏதாவது தொலை தூரத்துல ஒரு இடத்துல ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட எட்டு உள்ள இடத்துல தீ பற்ற வேண்டும் என்று அந்த மந்திரங்களை ஓதினார்கள் என்றால் அங்கே போய் பற்றி கொள்ளும். அதே போல அவர்களுடைய அத்திநாத்தி என்று அவர்களுடைய கடவுளருடைய மந்திரங்களை எழுதி தீ எரியக்கூடிய தீயில அந்த ஓலைச்சுவடியை போட்டாங்கன்னா எரியாது. ஓடுகின்ற நீட்டில் அவர்கள் மந்திரங்களை எழுதி போட்டாங்கன்னா அது அப்படியே நிற்கும். எல்லாமே நம்ம பெருமானுடைய சொக்கேஸ்வரோட திருவிளையாடல் தான். ஆனா ஆதி மந்திரமான 5 எழுத்து ஓதக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் அங்கே போனோம்னா அந்த மந்திரங்கள்லாம் செயலிட்டு விட்டன. அதனால மந்திரங்களுக்கெல்லாம் முதன்மையான மந்திரம் பெருமானையே பொருளாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அற்புதமான அது ஒரு அற்புத நிகழ்வு. அடுத்தது அவர்கள் தீ வைக்க முடியாததால பாண்டியனுக்கு வெப்பு நோயை ஏவனர் இல்லையா? செய்யனே திரு ஆலவாய் மீதி ஐயனே அஞ்சல் என்றருள் செய்யணும் பொய்யராம் அமனர் குலவும் தொடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று சொல்ல அது போய் பற்றினது. அது ஒரு தொடர் அற்புத நிகழ்வு. அவர்களால் அதுவரை மந்திரங்களை சொல்லி அந்த குண்டிகைன்னு சொல்றோம்ல, ஜாடின்னு நம்ம இங்கே சொல்லுவோம். அந்த குடுவையிலிருந்து அவர்கள் மந்திரத்த நீரை தெளித்தார்கள் என்றால் அந்த வியாதி இருந்தால் எல்லாம் போய்விடும். அவ்வளவு ஆற்றல். அதே போல மயிலால் மயிலிறகால் தடவினார்கள் என்றால் போய்விடும். அப்படிப்பட்ட மந்திர ஆற்றல்கள் எல்லாம் வைத்திருந்தார்கள். அதெல்லாம் செயல்படாமல் போனது பாருங்க. அதெல்லாம் அது ஒரு அடுத்தது அவருக்கு ஏற்பட்ட அந்த வெப்ப நோயை தீர்ப்பதற்காக இந்த திருநீற்றின் பெருமையை அது பெருமைகளை எல்லாம் தொகுத்து திருநீற்றை முழுமையாக அணிந்தால் நீங்கக்கூடிய துன்பங்கள் அந்த துன்ப நீக்கமோ என்னென்ன இன்பங்கள் விளையும் என்று பட்டியலிட்டு உலகோர் அறிய இந்த உலகம் உள்ளளவும் தோன்றக்கூடிய மனிதர்கள் எல்லாம் திருநீற்றை முழுமையாக அணிந்து பயன்பொள்ளும் வண்ணம் அந்த கருணையோடு அந்த ஆச்சாரியாராகிய ஞானசம்பந்தரை ஒரு கருவியாக பயன்படுத்தி இறைவன் நிகழ்த்தி காட்டிய நாடகத்தின்படி அந்த திருநீற்று பதிகத்தை அவர் பாடி மன்னனுடைய வயிற்றிலே தடவி அந்த வெப்பு நோய் நீக்கப்பட்ட அந்த வரலாறு வரை நான் பார்த்துருக்கோம். இப்படி தொடர்ந்து அங்கே சொக்கேச பெருமான் அப்படி இவர்கிட்ட விளங்கி தோன்றுகிறார். மதுரையில் இருக்கக்கூடிய அந்த சொக்கேச பெருமான் நடராஜன் கூட அங்கே மதுரைக்குத்தான் சென்று வந்தார் என்று சொன்னார்கள். இதெல்லாம் அவருக்கு அங்க நினைவு வந்திருக்கும். அங்க போனோம்னா நம்ம இப்படி தொடர்ந்து இந்த மதுரையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வாரமாக மதுரை பகுதியிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன்.
சென்ற வகுப்பிலேயே அந்த திருநீற்று பதிகத்தை அவர் ஓதி அந்த மன்னனுடைய வளப்பால் உள்ள அந்த நோயை வந்து தீர்த்த அளவுக்கு வந்து படித்தோம். அதை நாம் இப்பொழுது வந்து தொடருவோம். இப்பொழுது வந்து பெரிய புராண நூல்ல அதிலிருந்து நம்ம வந்து பார்ப்போம். 765வது பாடல். திருவளர் நீரு கொண்டு திருக்கையால் தடவ தென்னன் பொறு அரு வெப்பு நீங்கி. இதுல என்ன பண்ணிருக்காங்க 766ல பகர் திருப்பதிகம் பாடினா அந்த அந்த திருப்பதிகத்துக்கான விளக்கத்தை சென்ற வகுப்பிலே நாம் பார்த்துட்டோம். திருவளர் நீரு கொண்டுன்னா சைவ திருவை பெருக்கக்கூடிய திருவை வளர்க்கக்கூடியன்னா வாழ்வியல்ல ஏற்படக்கூடிய இந்த உலகியல் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அவ்வளவு மங்களமான நன்மைகளை எல்லாம் விளைவிக்கக்கூடிய திருவளர் என்றால் இதை விட உயர்ந்த சைவ சிவனை பெருமானை நோக்கி இந்த உயிரை வந்து செலுத்தக்கூடிய அப்படி வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த திருவை வளர்த்தெடுக்கக்கூடிய திருநீற்றை கொண்டு திருக்கையால் தடவ ஞானசம்பந்தருடைய காரம் நம்ம கரத்துக்கும் அதுக்கும் இது இருக்கு இல்லையா? ஏன்னா என் கண்கள் நின்னல்லாது எதுவும் காண இருக்க என் கைகள் நின்னல்லாது எப்படியும் செய்ய இருக்குன்னு அங்க சொல்றா இல்லையா அந்த 19வது பாட்டுல திருவம்பாயில. அப்படி வந்து அப்ப திருக்கை தானே திருக்கால்கள் தானே உழவார செய்து கோயிலை பலம் வர்றதுன்னு. அதனால இந்த திரு என்று அந்த கரத்தை இங்க போட்டுட்டார். திருக்கையால் தடவ தென்னன் பொறு பொருவருன்னு நீக்குதற்கு அறிய வெம்மை நோய் சூடு துடிப்பு நீங்கி பொய்கையில் குளிர்ந்ததப்பா. இந்த இடது பக்கம் வந்து ஒரு பொய்கையில மாசி வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கில மூசு கொண்டரை கொன்றையும் போன்றது ஈசன் என்ற இணையடி நிழல்னு சொல்றாருல. அப்ப எப்படி இந்த குளிர்ந்த பொய்கையில எப்படி நீர் குளிர்ந்து இருக்குதோ அதே போல வந்து அவருக்கு வந்து வலப்பாகத்துல இவர் தடை தீர்த்தோன்னு. ஏன்னா அவர்கள் வந்து தோற்று விட்டார்கள். இடப்பாகத்துல வந்து தீர்த்து விட்டோம்னா கூட நம்ம வெற்றி பெற்றோம்னு சொல்லிடலான்னு தான் அவன் முதல்ல ஆரம்பிக்கிறான். முடிஞ்சு போச்சியா நாங்க தான் இடப்பாகத்தை தீர்த்துட்டோம்ல, வலப்பாகத்தை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இடப்பாகத்தை முன்னாள் கொண்டா தீர்த்துட்டோம் நாங்க வந்துட்டோம்னு போட்டியே முடிச்சிருவான். அதனால வந்து அவர்கள் வந்து அதை முயற்சி செய்து அவர்கள் தோற்ற பிறகு நீங்கள் இவரை வந்து நோக்கத்தோட பார்க்கிறாரு, திருவுருள் வந்து பார்க்கிறாரு. அதை புரிந்து கொண்டு மந்திரமாவது நீரி என்று சொல்லி அது திருநீட்டின் பெருமைகளை எல்லாம் ஆலங்கை சொத்தீசனோட திருநீட்டு பெருமைகளை எல்லாம் பறைசாற்றி தடவ அது நீங்கிடுது. பொய்கையில் குளிர்ந்தது போல இருக்கிற குளிர்ந்த நீர் எப்படி வந்து நம்ம அந்த மார்கழி மாதம்லாம் பார்த்தோம்னா வீட்டுல இறங்கி குளிப்பதற்கே பயமா இருக்கு. நாங்கெல்லாம் சிறு வயதில் இந்த குளங்கள்ல எல்லாம் குளித்துதான் பழக்கம். ஆறு குளங்கள் ஆற்று நீர் கூட ஓடுவதால் கொஞ்சம் குளிர்ச்சி அதிகம் இருக்காது. நிற்கக்கூடிய தெளிந்த அந்த அள்ளி குளம் தாமரை குளம்லாம் அவ்வளவு தெளிவாக இருக்கும். அங்க ஒரு கண்ணாடியை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த நீர்ல எல்லாம் குளிக்கும் போது ரொம்ப தயங்கி தயங்கி குளிர் போது பயந்து கொண்டே இருப்பான். அதே போல வந்து ஒரு குளிர்ச்சி அவருக்கு ஞானசம்பந்தமானால் இந்த திருநீர் தடவப்பட்டதால அந்த சொக்கேஸ்வரர்களால் ஒரு குளிர். மருவிய இடைப்ப மருவியன்னா பொருந்திய அதை போல அந்த இடப்பாக அது தீர்மம்ல தீரல. இடப்பால் மிக்க அழல் எழ, அதாவது இந்த பக்கம் இந்த பம்மியை சேர்ந்து அங்க மண்டி எழுறது போல அங்க இன்னும் அதிகமான ஒரு கொதிப்பு ஏற்பட்டது. அந்த சமணர்கள் வந்து தோல்வி அடைந்தார்கள் இல்லையா? ஏன்னா இவருக்கு வந்து இந்த தண்டனை எதற்குன்னா ஞானசமுத்திர அழைச்சிட்டு வராங்க, ஞானசமுத்திர கொண்டே தீர்த்துட்டு போயிருக்கணும் இல்லையா? அவர்கள்தான் முதல்ல முயற்சி செய்தார்கள். இல்ல இந்த புறப்புற சமயத்தார்கள் முதல்ல அந்த அரண்மனை வைத்தியர்கள் எல்லா முயற்சி செய்தார்கள், அங்க முடியல. புறப்புற சமயத்தார்கள் இவர்கள் எல்லா முயற்சிகளும் செய்தார்கள், அப்பொழுதும் வந்து முடியல. அப்புறம் எதுக்கு இவன் போட்டி வைக்கான்? அதுக்காக அந்த தண்டனையை வந்து அனுபவிக்கிறான். அந்த இறைவனோட திருவருளை கொஞ்சம் இதெல்லாம் உரை நூல்ல எல்லாம் இருக்காது, நன்றாக சிந்தித்து பார்க்கணும். முதல்ல எல்லா முயற்சியும் ஞானசமுத்திர பெருமான் வருவதற்கு எல்லா முயற்சியும் செய்து தோற்று விட்டார். நீங்கெல்லாம் வெளியில போங்கிறான். ஏன்னா அந்த அறை முழுவதுமே அந்த கங்கை வீசுது, அவர்களாலே நிற்க முடியல. அப்பொழுதே அவர்களால் வந்து தோற்று விட்டார்கள் அவர்களுடைய முயற்சியில. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஒரு பால் தீருங்கள், நீங்க ஒரு பால் தீர்க்க என்று சொல்லணும். நம்பி ஞானசம்பந்த பெருமானை நீங்களே தீர்த்து விடுங்கள் என்று சொல்லிதான் சொல்லியிருக்கோம். ஒரு போட்டியை உருவாக்கிட்டாங்க, அதற்கான தண்டனை. மருவிய இடப்பால் இடது பக்கம் மிக்க அழல் மண்டு தீப்போல். மண்டுதல்னா பெருகுதல்னா அர்த்தம். செடியெல்லாம் மண்டி இருக்க கோயில் எல்லாம் சொல்லுவாங்களா? அது மண்டு தீப்போல் இருமுடை வெப்பம் கூடி இடம் கொள்ளாது எனப்புங்க. ரெண்டு பக்கமும் வந்து இந்த பக்கமும் இந்த வெப்பம் வந்து சேர்த்து இந்த இடது பக்கம்
எரிகிறது போல அப்படி வருதுன்னு சொல்லு. அடுத்து 766வது பாட்டு. உரிவுடை கையர்வு பாயினில் பாயின் உடுக்கையர் நடுக்கம் எய்தி செரிமையில் கீழி தேய தென்னவன் வெப்பி உருட்டி ஒரு தீத்தம்மை எரிய மாசு உடலும் கன்றி அருகுவிட்டு ஏற நிற்பார் அறிவுடையாரை ஒத்தார் அறிவிழா நெறியில் நின்றார். இது பாட்டு. உரினா குண்டிகைன்னு பேரு. இந்த கையில ஜாடின்னு சொல்றோம்ல, அதுதான் குடுவை. உரிவுடை கையர் பாயை தான் அணிந்திருப்பார்கள். அவர்கள் வந்து பாயை வந்து போர்த்திருப்பார்கள், பாயை அணிந்திருப்பார்கள். அதிலே 2 பேர் இருக்காங்க, நிர்வாணமாக இருப்பார்கள். திகம்பரர் சுவேதம்பரர் என்று அவர்கள் கொள்கையிலே வேறுபடுத்தி உடை அணிபவர்களும் உள்ளார்கள், உடை இல்லாமல் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அதே போல சாமியார்கள் உடை இல்லாமல் வந்து ஜைனர்கள் இருந்து நடுக்கம் எய்து. இதை பார்த்த உடனே என்ன ஆயிட்டு, இவருக்கு வந்து ஒரு பக்கம் சரி பண்ணிட்டாரு ஞானசம்பந்தர், வெற்றி பெற்றாருன்னு புரிந்து கொள்கிறாரு. உடனே உள்நடுக்கம், மனசுக்குள்ள நடுக்கம் எய்தி அந்த செரிமேல்ல செறிந்த அடர்த்தியான அந்த மேல் தொகை பீலி தீய தென்னவன் வெப்பு உரு தீ தம்மை எரிய. அவனுக்கு இந்த தென்னவனாகிய பாண்டியனுக்கு வளப்பால் வந்து குளிர்ச்சியானவன்னா இந்த தீயோட அனலும் சேர்ந்து அங்க இடப்பால் வந்து இடப்பால் இருக்கக்கூடிய அவர்கள் மீதும் அந்த வெம்மைப்பட்டு அவங்களுக்கே வந்து கருகக்கூடிய நிலை ஏற்படுதான். அப்படி என்ன அந்த வெப்பு நோய்னா எவ்வளவு ஒரு கொடுமையான நோய் இது. என்ன என்றால் எந்த சமயத்தில் நாம் வந்து பிறந்தோமோ, மற்றவர்களுக்கு இந்தியாவில் வந்து வாழ்பவர்களை பொறுத்து எல்லோருக்கும் தாய் சமயம் இதுதான். இதுல இருந்து வந்து பிறழ்ந்து போயிட்டார்கள். அவர்கள் மீண்டு வருவது தவறில்லை. ஏன்னா தாய் வீட்டுக்கு தான் மீண்டு வரார்கள். அவர்களுக்கு தவறில்லை. ஆனால் இயல்பாகவே நாம் வந்து அந்த வேத நெறியிலே பிறப்பிக்கப்பட்டு அந்த வாழ்க்கை முறையை கை கொண்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு பொருளாசைக்காகவோ, பதவி ஆசைக்காகவோ நாம் வந்து நெறி பிழந்து போனா மீள வருவது சாதாரண விஷயம் இல்லை. மீள வரும் பொழுது எவ்வளவு பெரிய துன்பத்தை அடைய நேரிடும் என்பதற்கு இந்த உலகம் உள்ளளவும் வந்து இந்த நெறி பிழறாங்க இல்லையா? இந்த வேத நெறி, சனாதன தர்ம நெறியை பிறழ்ந்து மாற்று நெறி இந்த தீ நெறிக்கு போனாங்கன்னா மீள வரும் பொழுது அவர்கள் என்ன பாடுபட வேண்டும் என்பதற்கு நேரிடும் என்பதற்கு இது ஒரு சான்று. அதே நாவுக்கரசர் வரலாறு ஒரு சான்று. இரு சான்றுகளும் வந்து உறுதியான சான்றுகள். நம்ம எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமது உறவினர்கள் சில சமயம் வேறு ஒரு சில காரணங்களால் பிறழக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் இதையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு ஏற்ற வேண்டும், அவர்களை வந்து தடுக்க வேண்டும். அப்படின்னா அப்ப அந்த அந்த தீ வந்து அவங்க மேல ஒரே எரிச்சலை வந்து ஏற்படுது. அவங்களோட உடலும் வந்து கண்டிடுதுன்னா அருகு விட்டு அவருடைய முன்னவனுடைய அருகிருந்து தொலைவில் போய் நிற்கிறார்கள். ஏற நிற்பார் அறிவுடையாரை ஒத்தார் அறிவிலா நெறியில் நின்றார். அறிவிலார்னா பொய் நெறியில வந்து ஒழுகக்கூடிய அந்த நெறியில் நிற்கிறார்கள். ஆனால் வெளியே காட்டிக் கொள்ளும் பொழுது தான் வந்து பெரிய ஞானிகள், ஒரு ஞானத்தின் உச்ச நிலையில் உள்ளவர்கள் போல வந்து அவர்களுக்கு ஒப்ப தம்மை காட்டிக்கொண்டு உள்ள பாத்தீங்கன்னா அவர்கள் பற்றக்கூடிய நெறி மீண்டும் மீண்டும் பிறப்பையே விளைவிக்கக்கூடிய ஒரு தீய நெறி. அது என்ன சொல்றாரு, அந்த நெறியில் இருக்கக்கூடிய. அடுத்து 767. பலதொழும் புகழி மன்னர் ஒரு முடை வெப்பை பாற்ற. பலரால் வந்து இப்ப போற்றி பரவக்கூடிய புகழிலுக்கு மன்னராக இருக்கக்கூடிய அந்தணர்கள் தலைவனாகிய திருஞான சம்பந்த பெருமான் ஒரு புடை வெப்பை பாற்ற. புடைன்னா பக்கம் என்று அந்த வலப்பக்கம் வெப்பை நீக்க, பாற்றன்னா நீக்க. மலர்தலை உலகின் மிக்கார் வந்து அதிசயித்து சூழல். இந்த மலர்தலை உடைய இந்த உலகம் இருக்கு இல்லையா, தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது இல்லையா, அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவு மிக்காருன்னு அர்த்தம். மிக்கார் வந்து அதிசயித்து சூழல். என்னடா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும். விபூதியை வந்து அதுவரையிலும் தேவர்கள் கூட அந்த பெருமையை அறியாமல் இருந்திருப்பார்கள். மக்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கும் அறியாமல் தான் இருக்கிறாங்க. நான் கூட நிறைய இடங்கள்ல போட்டிருக்கேன்னா பெரிய தலங்கள்ல எல்லாம் திருநீர் அதிகமாக கொடுத்தோம்னா லேசாக இட்டு கொண்டு அந்த தூணைகள் கொட்டி வந்து அது சிதறி கீழே விழுந்து காலில் செல்லக்கூடியவர்கள். அதே போல புள்ளிருக்கு வேலூர்ல நான் வீடியோவே எடுத்து 2 முறை போட்டேன். அவர்கள் எல்லாம் கொஞ்சமா கொடுங்க, தில்லையில கிள்ளி கொடுப்பாரு. இல்ல எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும். இப்ப நம்ம பார்த்தா கூட கூட கொடுப்பாங்க இல்லையா? இதே போல நம்மை போல வந்து அணிந்து கொள்பவர்களுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் விபூதி கொடுக்கலாம். அவங்க கொஞ்சோண்டு பூசிக்கிறவனுக்கு எதுக்கு அள்ளி கொடுக்கணும்? அவன் என்ன பண்றான், அப்படியே இடது கையில மாத்தி லேசா எடுத்து இப்படி கண்ணாடியில பார்த்து நம்ம இது பண்ணுவோம் சிறு வயசுல பள்ளி பருவத்தில். அது போல பூசிக்கிட்டு இது என்னடா பண்றதுன்னு தெரியாம எங்கடா அந்த தூண் இருக்க 4 பக்கம் கட்டிங் இருக்குங்க அதுல கொண்டு போட்டுட்டு போறது, அப்படியே வழுங்கி பல ஆலயங்கள் அந்த கொடுமை. இதுல பார்த்தேன். அதை போல
ம். கொங்கு நாட்டுல கூட 2 தலத்துல அந்த சுந்தரமூர்த்தி சாமி முதலை உண்ட பாலகன் என்பது மாதிரி அது மற்ற இன்னொரு தலத்தையும் கூட எல்லாம் அதுபோல பலதோறும் புகழை மன்னர் ஒரு குடை வெப்பை பற்ற மலர்தலை உலகின் மிக்கார் வந்து அதிசயித்து சூழ்ந்தது. இப்படி வந்து திருநீற்றுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கா ஆளவா என்ன திருநீற்றுக்கு? என்னடா எல்லாமே பட்டியலிட்டு சொன்னாரு. எடுத்து குலகோர்மன் பாண்டியன் வயிற்றுல தடவுறாரு. உடனே அவனுக்கு இந்த நோய் போயிடுச்சுன்னு சூழ இலகுவேல், இலகுன்னா விளங்கி தோன்றக்கூடிய இலகுவேல் தென்னன், தென்னன்னா பாண்டியனை குறிக்கும். மேனி வள இடம் எய்தி நீடும் உலகினில் தன்மை வெம்மை ஒதுங்கி ஒத்தது என்று. இந்த வலப்பக்கம் குளிர்ச்சி, இடது பக்கம் தீ வெம்மை, இந்த துன்பம் இன்பம் துன்பம் எப்படி உலகத்துல வந்து தன்மையும் வெம்மையும் இருக்குதோ, குளிர்ச்சியும் சூடு இருக்குதோ, அப்படி வந்து விளங்கியது அவனுடைய வயிற்றுல. இன்னும் முழுவதுமாக அவருக்கு வந்து இதாகல. ஏன்னா ஞானசமுத்திரா நீ வலது பக்கம் தானே தீர்க்கணும்னு சொன்னாரு. அவனே தானே அப்புறம் சொல்லணும். அப்புறம் என்ன பண்றான், தாங்க முடியல. உடனே 768வது பாடல்ல மன்னவன் மொழிவான், என்னே மதித்த இக்காலம் ஒன்றில் இப்பொழுது நிகழக்கூடிய, மதித்த என்றால் இந்த இடத்துல நிகழக்கூடிய இந்த ஒரு காலத்துல வெண்ணரகு ஒரு பால் ஆகும். வெம்மையான ஒரு நரகம். ஒரே நேரத்துல நான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அனுபவிக்கிறேன். இந்த பக்கம் வந்து நரக துன்பம், இங்க வந்து சொர்க்க துன்பம். வீட்டின்பம், சொர்க்கம் கிடையாது இது. வீட்டின்பம்னா சிவலோகத்தில் இருந்து அந்த பெருமான் கொடுக்கக்கூடிய அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த நிலை. இந்த பக்கம் நரகம், வெண்ணரகம். இந்த பக்கம் வீட்டின்பம் ஒரு பால் ஆகும். துண்ணு நஞ்சு ஒரு பால் ஆகும். துண்ணுன்னா நெருங்கியன்னு அர்த்தம் இந்த சொல்லுது. அந்த நஞ்சு வந்து அப்படியே வந்து கஷ்டத்தை கொடுக்கறது போல ஒரு பக்கம், சுவை அமுதம் ஒரு பால் ஆகும். ஒப்பிடுறார். இந்த பக்கம் அமுதம் போல இருக்கு, இந்த நஞ்சு போல. என் வடிவு ஒன்றை விட்டு இருந்திருப்பீர்கள். இந்த ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வாத எதிர்நிலைப்பாடாக உள்ள இந்த குளிர்ச்சியும் வெம்மையும் நஞ்சும் அமுதம் அப்படின்னு சொன்னா எல்லாம் எதிர்நிலைப்பாடு தானே. வீட்டின்பமும் நரகமும் இப்படிப்பட்ட இந்த இரு நிலைகளை இயல்புக்கு மாறாக என்னுடைய ஒரே உடல்ல நான் இதை வந்து பெற்றேன் என்று அப்படி சொல்றாரு இந்த ராஜா. அவரே சொல்லிக்கிறார், தீர்ப்பு வழங்குறாரு. இதுதான் நம்ம எல்லாரும் முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டியது. இங்கே முடிய போச்சு இந்த வாதம். அவர்கள் வந்து தோற்று விட்டார்கள். மன்னர் வந்து தீர்ப்பு சொல்றாரு. அவர்களை பார்த்து அந்த புறப்பட சமயத்தார, வெந்தொழில் அருகர் தோற்று, தீமையான தொழில்களிலே வந்து ஈடுபடக்கூடிய அருகர்களே நீங்கள் வந்து தோற்று விட்டீர்கள். முடிஞ்சு போச்சு தீர்ப்பு. என்னை விட்டு அகல நீங்கும். என் பக்கத்துல நிக்காதீங்க போங்க. ஏன்னா அந்த மதத்துல தொடக்கல இருந்ததால அவங்களுக்கு அவன் தண்டனை கொடுக்கல. இவர்கள் எல்லாமே என்ன வந்து இவ்வளவு காலம் நிலைக்கு வந்து ஒன்றுமில்லாத ஒரு சண்டை நெறியை பற்ற செய்து சைவர்களுக்கு வந்து நான் நிறைய துன்பம் வைத்து விட்டேன். அதற்கெல்லாம் காரணமாக இருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை அளிக்கிறேன்னு சொல்லலாம்ல. அப்ப அவர் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அவர்களை நம்பி அவ்வளவு காலம் இருந்துட்டார்கள். அவர்களும் வந்து இவருக்கு உடன்போக்காக இருந்திருக்கிறார்கள் எல்லாம் கருதி தவறிழைத்தான். இந்த அவனை வந்து வெளியேற்றுவதுதான் இது வந்து சிறந்த தீர்வு என்று சொல்லி நீங்கள் அகன்று புகழின் கண்முன் நிற்காதீர்கள்னு ஒரு மன்னன் இருக்காருன்னா, அப்பயே மன்னன் என்னைக்கு கை விட்டுட்டாங்கன்னா அன்னைக்கே வந்து எல்லாரும் உலகியல் மக்கள் எல்லாம் கை விட்டுவார்கள் இல்லையா. வெந்தொழில், வெம்மையான தொழில், தீய தொழில், வஞ்சனை தொழில், அருகர் தோற்று, நீங்கள்லாம் தோற்று விட்டீர்கள். என்னை விட்டு நீங்கும், என்னை விட்டு நீங்க போங்க. இங்க அரண்மனைக்குள்ள நான் இருக்கக்கூடிய இந்த அறையில, பெரிய அறையில இல்லாமல் அந்தாண்ட போயிடுவேன். இந்த அப்புறம் வந்து என்ன சொல்றாரு, ஞானசம்பந்த பெருமானை பார்த்து, வந்து என உய்ய கொண்ட மறைக்குல வள்ளலாறு. மறைக்குலன்னா வேத நதி வழியில் இருக்கக்கூடிய வள்ளலாராகிய, ஏன்னா பெருமான் வள்ளலாறு. பெருமானையே வந்து உள்ளத்திலே வந்து வைத்து உயிரை வந்து பெருமானுக்கு, அதாவது பெருமானை வந்து வெளிப்படை செய்து தன் உயிரை அடக்கி இருக்கிறார் இல்லையா. அதனால வள்ளலார், பெருமானே வள்ளலார் தானே. வள்ளல் மயிலாடுதுறைன்னு பாடியிருப்பாரு. திருமுழவாடியில வள்ளல்னு பாடியிருப்பாரு. வழியை வந்து என்னை ஆட்கொண்ட வள்ளல்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி பாடியிருப்பார்ல. வந்து என்னை உய்ய கொண்ட மறைக்குல வள்ளலாரே, என்னை உய்ய கொண்டன்னா அந்த தீங்கிலிருந்து என்னை எடுத்த இந்த வெப்பு அடையன்னா முழுவதுமாக, அடையன்னா இந்த இடத்துல முழுமையாக நீங்க இந்த வெப்பு நோய், என்னை பற்றிய வெப்பு நோய் அடைய நீங்க எனக்கு அருள் புரிவீர் என்று சிந்தையால் தொழுது சொன்னான். அப்படியே கையால கூட தூக்கி அவனால பண்ண முடியல. அதனால சிந்தையால் வந்து தொழுது
எப்படியாவது இந்த வெப்பம் முழுவதுமாக என்னை நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று சொன்னான். செல்கதிக்கு அணியனாம். செல்கதி என்ன சிவகதி. அப்புறம் சென்றது நெடுமாற பாண்டியனாக 63 நாயன்மாராக வகுக்கப்பட்ட அப்படிப்பட்ட பெருமை வந்து அந்த புறப்புற சமயத்திலிருந்து இவரை மீட்பதற்கு துணை கருவிகளாக வந்து மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் இருக்க, இவர் முதன்மை கருவியாக அதை செயலாக்கம் செய்து காட்டுகிறார்கள். அவர்கள் முயற்சி, இவர்கள் செயலாக்கம். அப்ப வந்து என்ன ஆயிடுதுன்னா, நின்ற சீர் நெடுமாறர் ஆயிட்டாரு. செல்கதிக்கு அணியினானா சிவலோகம் சார்வதற்கு, அடிமைனா அண்மையில் வாக்குக்கு வந்து விட்டது. அது அவர்களுக்கு நேர்ந்திருக்கு அந்த மன்னனாகிய பாண்டியனுக்குன்னு சொல்றாங்க. அடுத்த பாட்டு 770. இதெல்லாம் ஐயா நடத்திட்டாங்களா? நம்ம ஐயா நடத்துறாங்களா? 10லிருந்து 11 வரலாம். ஐயா இந்த பகுதியெல்லாம் போயிட்டாங்களா? சரி. 770வது பாடல். திருமுகம் கருணை காட்ட திருக்கையால் நீர் காட்டி. திருமுகம்னா ஞானசம்பந்தருடைய முகம் என்ன? திருமுகம் தானே. திருவாகிய பெருமானியே உங்க உயிரறிவிலே வந்து நிறைத்து வைத்திருக்கக்கூடியவர். உள்ள அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற திருமுகம் கருணை காட்டும். கருணையோடு ஏற்றுக்கொள்கிறார். பண்ணணும் சொன்னோன்னு அதெல்லாம் முடியாதுயா, நீ என்ன வளப்பால் தானே தீர்க்கணும்னா நான் தீர்த்துட்டான். இடப்பால் வந்து நீ அவனை தீர்க்கணும்னு இல்லை, ரொம்ப பண்ணலாம்ல. கருணையை உருவானவர் மங்கையர்க்கரசியா இருக்கும், குலச்சிறையா இருக்கும். அவர்கள் வந்து இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய திருப்பங்களின் அன்பிற்காக தான் இதெல்லாம் செய்யறாரு. திருக்கையால் நீர் காட்டி, நீளவும் திருநீரை எடுத்து கையால் காட்டி. இதுல என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எங்கேயுமே எந்த உரை நூலையும் பார்க்க முடியாது. முதல் அந்த 9 பாடல்கள் இருக்கு இல்லையா, 9 பாடல்கள் வந்து மாலோட அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு, ஏல உடம்பு இடத்தீர்க்கும் அப்படின்னு சொல்லுது இல்லையா. ஏல உடம்பு இடத்தீர்க்கும் இருமைக்கும் உள்ளது நீர். அது அந்த வரி வந்து பாருங்க. ஏல உடம்புன்னா அவருடைய வந்து பொருத்தமாக அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீர்ன்னு சொல்லி பாடுறாரு இல்லையா. மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீர், மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீர், ஏல உடம்பிடத்திற்கும் இருமைக்கும் உள்ளது நீர், ஆழ மிடற்ற அடியான் ஆளவா ஆளவாய் யான் திருநீரை என்று பாடுறாரு இல்லையா. அப்போ அந்த ஏல உடம்பு இடத்திற்கும்னு சொல்லி பாடினோம்னா அவருக்கு வளப்பால் வந்து தீர்ந்து போச்சு. நன்றாக இதை வந்து எந்த ஒரே நூல்ல இருக்காது, எந்த ஆசிரியரும் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம ஆழ்ந்து சிந்தித்து ஞான சம்பந்த திருப்பாதம் வந்து உணர்த்தினால்தான் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த மந்திரமாவது நீர் என்ற திருப்பதிகத்துல 9வது பாடல் முடிந்த உடனேயே இவரோட வெப்புநோய் வந்து இந்த வலப்பக்கம் போயிட்டு, அப்போ வந்து என்ன ஆயிடுது, இடப்பக்கம் போய் தீர்க்கணும் தான் 10வது பாடல் வந்து பாடுறாரு. குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்புற்றது நீரு, கருதை நீரு, எந்திசைப்பட்டார் ஏற்றும் தகையது நீரு, அண்டத்தவர் நோய் ஏற்றும் ஆளவாயன் திருநீர்னு பாடுறாரு. இப்பதான் வந்து அதை பாடக்கூடாது. இப்ப வந்து திருமுகம் கருணை காட்ட திருக்கையால் நீரு காட்டி பெருமறை துதிக்கு மாற்றால். எப்படி பெரிய மறைகளா 4 வேதங்கள் சிவபெருமானாலேயே அருளப்பட்டவை, சிவபெருமானே பொருளாக இருக்கக்கூடிய வேதங்களால் வந்து துதிக்கப்பட்ட வேதத்தில் உள்ளது நீர்னு சொல்லியிருக்காரு இல்லையா. துதிக்கு மாற்றால் எப்படி வந்து பெருமறைகள் எல்லாம் வந்து இந்த திருநீட்டை வந்து போற்றி துதிக்கிறார்களோ, பிள்ளையார் போற்றி, பிள்ளையாராகிய ஞான சம்பந்த பெருமான் மீண்டும் வந்து போற்றி. அப்ப மீண்டும் எங்க திருக்கடை காப்புக்கு முன்னாடி வந்தோம், திருக்கடை காப்புக்கு முன்னால உள்ள பாட்டு. அப்ப குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கண் திகைப்பிப்பது நீரு, கருதை எண்ணியது நீரு, எண்டிசைப்பட்ட ஏத்தும் தகையது நீரு, அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆளவாயான் திருநீரு என்று அந்த பாடல். அப்போ அந்த 9 பாடல்ல முடிந்த உடனே வலப்பக்கம் அவருக்கு வந்து தீர்ந்துடுது. இப்ப வந்து தொடர்ந்து இடப்பக்கம் தீர்க்கணும்னா அந்த பதிகத்தை தொடரணும். தொடரும் பொழுது வந்து என்ன செய்யணும், இவர்களை வந்து தவறு பண்ணா பார்த்தீங்களா, இவரால் தீர்க்க முடியாதுல்ல.
அவனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க பார்வையே வந்து அவனை திகைக்க செய்யக்கூடியது. திருநீற்று ஒளியை பார்த்தாலே அவனுக்கு பூப்பு ஏற்பட்டு போயிடும், அச்சம் ஏற்பட்டு போயிடும். அப்படி செய்யக்கூடியது இந்த நிகழ்வு. அது இவர்கள் மட்டும் இல்ல, சாக்கியர் கூட்டமும் கூடன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆமா. பெருமறை துதிக்கு மாற்றால் பிள்ளையார் போற்றி. அப்ப எதை போற்றுறாரு? அந்த 10வது பாடல். 10வது பாடல வந்து சொல்லி சமன்பாட்ட சொல்லி போற்றி, பின்னும் ஒரு முறை தடவ. ஒரு முறை தான் தடவுறாரு. தொடர்ந்து வந்து இந்த வேப்பில அடிப்பாங்கல்ல, அந்த அந்த காலத்துல இந்த தேள் கொட்டணும். இப்பலாம் தேளெல்லாம் காணோம் எங்கன்னு தெரியல. எனக்கு ஒரே ஒரு தடவ கொட்டியிருக்கு. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த உள்ளூர்ல கிராமங்கள்ல அப்ப வைத்தியம்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, திருநீர பூசிக்கிட்டு வேப்பிலைய கொண்டு வந்து அந்த சொம்புல தண்ணி வச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு மந்திரத்த சொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் அடிச்ச உடனே, அது ஓரளவு இறங்குற மாரிக்கே இருக்கும். அப்படி வந்து வைத்தியம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணல. தொடர்ந்து இப்படியே தடவிட்டே இல்ல. ஒரு முறை அப்படி லேசா தடவுறாரு. உடனே தீர்ந்துருது. ஒரு முறை தடவ இதுதான் ஒரு முறை தடவைங்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து ஞானசம்பந்த பெருமான்கிற குருத்தன்மையையும் சொக்கேச பெருமானுடைய அந்த திருநீற்றோட ஆற்றல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த அதே திருநீரை நம்ம வந்து உபயோகப்படுத்தினோம்னா, யார் யாரு எந்தெந்த பக்குவ நிலையில் இருக்கிறார்களோ அதுக்கு தக்கவாறு அந்த திருநீர் வேலை செய்யும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் வந்து தடவுனா போயிடும். ஏதோ இருக்கு. நான் இப்ப இப்ப என்னன்னா, நான் போன வாரமே சொன்னேன் 9 முன் ஒரு முறை விபூதி பூசிக்கிறது. உட்ட பிறகு சாமி கடவுளேன்னு இன்னைக்கு நல்ல சாப்பாடு இந்த வேலை போட்டேன். மீண்டும் நன்றியோடு ஒரு முறை நீர் பூசிக் கொள்வது இதெல்லாம் இப்பொழுது நான் வந்து பயின்று வருகிறோம். எனக்கு ஒரு சமயத்துல இந்த ஏதாவது உடம்பு வரதே இல்ல. எப்பயாவது வந்து கொஞ்சம் இந்த ஜலதோஷம் அப்படி இப்படிலாம் இருக்குன்னா என்ன பண்றதுன்னா, ஒரு சிட்டிகை விபூதி பூசிட்டு சிவாய நமன்னு சொல்லி வாய்க்குள்ள போட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது. ஏன்னா அந்த நம்பிக்கை. அது வேலை செய்யும். ஏன்னா நம்ம ஓரளவு எழுதியிருக்கோம். ஞானசம்பந்த பெருமான் வந்து 100க்கு 100 எழுதியிருந்தாருன்னா, நம்ம ஒரு 23% 30% இறைவனை நோக்கி பயணத்தில எழுதியிருக்கிறோம். திருநீறை அணிந்து கொள்கிறோம். திருநீற்றோட பெருமைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருநீற்றின் பெருமையை நம்ம பிறருக்கும் பறைசாற்றி வருகிறோம். ஏதோ ஒரு புறமே அதற்கு தக்கவாறு அது பயனளிக்கத்தான் செய்யும். பயன் இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் திருநீர் முழுமையாக காப்பாக நம்ம வந்து அணிந்து கொள்வோம். ஒரு முறை தடவ அங்கண் ஒழிந்து வெப்பு அகன்ற. இந்த வெப்பு வந்து முற்றிலுமாக ஒழிந்து அகன்று பாகம் மருவு தீப்பிணியும் நீங்கி அந்த இடது பாகத்திலே மருவி இருந்திய பொருந்திய அந்த தீப்பிணியும் வந்து நீங்கி வழுதின பாண்டியன் அவனும் அந்த நோயிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு வெளியில் வந்துட்டான் அப்படின்னு 771. இந்த நிகழ்வை அவங்க சூழ இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? குலச்செரியாரு, நம்ம பாண்டிமாதேவி, மற்ற தளபதிகள், மருத்துவர்கள், அப்புறம் அரசனை சார்ந்த கஞ்சிகைகள்னு சொல்லுவாங்க, அணுக்க தொண்டர்கள், அப்புறம் எதிரிகளான அந்த குண்டர்கள், அப்புறம் சாக்கியர்கள். அவர்கள் என்ன நடக்குது, 2 பேருக்குள்ள வாதம் நடக்குதுன்னு அவங்க சுத்தி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. கொற்றவன் தேவியாரும் குலச்சிறையாரும் தீங்கு செற்றவர் செய்யபாத தாமரை தென்னி சேர்த்து என்ன செய்யறாங்க? கொற்றவனாகிய பாண்டியன் நம்முடைய தேவியாராகிய மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையார் அந்த அமைச்சரும் தீங்கு செற்றவர்னா தீங்கை முற்றிலுமாக அழித்து ஒழித்தவர் செய்ய சிவந்த பாததாமரை அப்படியே என்ன பண்றாங்க? ஞானசம்பந்த நாற்காலியில சேரல அதுதானே போட்டிருக்காரு, பொன்மணி பீடம் போட்டிருக்காரு. குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் வீழ்ந்து அவருடைய திருவடியை தலையில வச்சுக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தா ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை பற்றி ஐயா சென்னையை காணொலி சேர்க்க. கொஞ்சம் மங்களா தெரியுதுங்கய்யா. வீடியோ கொஞ்சம் மங்களா தெரியுதுங்கய்யா. ஒளியெல்லாம் நல்லா தானே இருக்கு. இல்ல இல்ல ஆமா இன்டர்நெட் கொஞ்சம் குறைவா இருக்கு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. படம் தெரியுதுங்க, வீடியோ தெரியுதுங்க ஐயா, கொஞ்சம் லைட்டா இதுவா இருக்கு.
மங்களா தான் இருக்குது. இன்டர்நெட் கம்மியா இருக்குங்க ஐயா. ஐயா ஆமா. வைஃபை போடுங்க. வைஃபைல தான் ஓடுது. ஏர்டெல்ல போட்டு போ. ஆ. ஐயா, எங்களுக்கு நல்லா தெரியுது. சொல்லுங்கம்மா. எங்களுக்கு நல்லா தெரியுது ஐயா. இருங்க வரேன். தேவியம்மா உங்களுக்கு நல்லா தெரியுதா? மங்களா தெரியுதா? எப்படி தெரியுது? தெரியுது. அந்த மங்களா தான். அதான் முதல்ல ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்ததுங்க. அப்புறம் போக போக கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஐயா தெளிவா இருக்குங்க ஐயா. இது மியூட் எடுங்க, மியூட் எடுங்க, மியூட் எடுங்க, மியூட் எடுங்க ஐயா. தெளிவா இருக்குது. சரி. ம். கொற்றவன் தேவியாரும் குலச்சிறையாரும் தீங்கு செற்றவர் செய்யபாத சென்னி சேர்த்து அந்த தீங்கை வந்து நீக்கிய பெற்றவர்கள் வென்று நீக்கிய செய்யன சிவந்த பாத தாமரைய சென்னி சேர்த்து உங்களுடைய தலையில் சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா பெற்றனம் பெருமை. இன்றைக்கு வந்து நாங்கள் அடைந்திருக்கிற பெருமைக்கு வந்து எல்லையே கிடையாது. இந்த வாழ்க்கையில இது போல ஒரு உயர்ந்த ஒரு பெருமை எங்களுக்கு வந்து சேரல. நாங்க எடுத்த முயற்சிக்கு இன்றைக்கு பெரிய விடை கிடைத்திருக்கிறது. ஏன்னா பாண்டியன் மட்டும் வந்து விடுதல, பாண்டிய நாட்டை சூழ்ந்த அந்த புறப்புற சமயங்களோட கொடுமைகள் எல்லாம் நீங்குது இல்லையா? பெற்றனம் பெருமை இன்று பிறந்தனம். இன்றைக்குதான் பெரும்பெற்ற புலியூரானது என்ன பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்று சொல்லும்போது இன்றைக்குதான் நாங்கள் வந்து பிறந்ததாக வந்து உணர்வு. இந்த பிறந்த பயனை எய்தியதாக இன்றுதான் உணர்கிறாங்க. இன்று பிறந்தனம் பிறவா மேன்மை உற்றான் மன்னன். இன்னைக்கு உங்க திருக்கை கரத்தால ஆலவாய் சொக்கேசரோட திருநீரு தடவை பெற்று உயிர்ந்ததால இவன் என்னன்னா மன்னனே உயிர்ந்துட்டான். இனிமே வந்து பிறவா மேன்மை உற்றான். இனிமே வந்து உங்களுடைய திருக்கரத்தால தொட்டு திருநீர் பூசப்பட்ட அந்த தன்மையால இனிமேல் இந்த கூன்பாண்டியன் என்கிற இவருக்கு பிறப்பு கிடையாது. நின்ற நெடுமாற நாயுடு பிறவாமேன்மை உற்றானன் மன்னன் என்றே உளங்கழித்து இதை சொல்றாங்க. உளங்கழித்து உவகை மகிழ்ச்சி பொங்குறாங்க. ஏன்னா அவ்வளவு துன்பத்துல இருந்திருக்கிறாங்க, அவ்வளவு மன துன்பத்துல இருந்திருக்காங்க. அதுல இருந்து விடுதலை பெற்றிருக்காங்கல்ல. 772 மீனவன் தன்மேல் உள்ள வெப்பெல்லாம் உடனே மாற முற்றிலுமாக அவனுடைய மீனவனாகிய பாண்டியன் மேல பற்றி இருந்த வெப்பெல்லாம் உடனே மாறி போயிட்டு ஆன பேர் இன்பம் எய்தினா ஒரு பேரின்பத்தை வந்து அனுபவிக்கிறார். அந்த உச்சி மேல் அங்கை கூப்பி அவர் என்ன செய்யறாரு? ஞான சம்பந்தத்தை நோக்கி உச்சி மேல் அங்கை கூப்பி மானம் ஒன்று இல்லார் முன்பு வன்பினி நீக்க வந்த ஞான சம்பந்தர் பாதம் நன்னி நான் ஒழிந்தேன் என்றார். தீர்ப்பளிச்சு அவங்களை ஒழிச்சிட்டாரு, அவங்களை போங்கன்ட்டாரு. இப்ப அவர் பற்றி இருந்த சமயம் அதுல இருந்து நமது நல்ல சமயத்துக்கு வந்துட்டாரு. இப்ப வந்த உடனே என்ன சொல்றாரு பாருங்க, மானம் ஒன்று கை கூப்பி வணங்கி மானம் ஒன்று இல்லார் முன்பு. மானமே அவர்களுக்கு கிடையாது. பொய்யையே பரப்பக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கை வளத்திற்காக நமது சைவ நெறியாக இருக்கட்டும் வேத நெறிகள்லாம் இடித்தும் பழித்தும் பேசி இன்றைக்கும் இருக்கிறாருங்க. நம்ம கண்முன்னே வந்து பார்க்கிறோம்ல. அவங்கள்ட்ட வந்து பொருளை வாங்கி கொண்டு இங்க துரோகம் செய்து கொண்டு காசுக்கு கூலி வேலை பார்த்து வந்து பேசக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட அவனுக்கு மானமே கிடையாது. காசு தான் முக்கியம். காசு அவன் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்தாப்புல பேசக்கூடியவன். அதுதான் அப்பயே இருந்திருக்கான், எப்பயுமே இருப்பான். உங்களுக்கு மானம் ஒன்று இல்லார் முன்பு அந்த புறப்புற சமயத்தார சொல்றாரு. பண்பினி வலிய பிணி நீக்க வந்த ஞான சம்பந்தர் பாதம் நன்னி நான் உய்ந்தேன். உங்களுடைய திருவடியை பற்றி அணுகி நான் உயிர்ந்தேன். இந்த தீங்கில் இருந்து உயிர்ந்தேன்னா இந்த வெப்பு நோய் மட்டும் இல்ல, இந்த பற்றப்பட்ட புறப்புற சமயமாகிய பிறவி சூழலையே கொடுக்கக்கூடிய துன்பத்தையே கொடுக்கக்கூடிய அந்த தீநெறியிலிருந்து உயிர்ந்தேன். இந்த வெப்பு நோயிலிருந்து உயிர்ந்தேன். 2 நடந்திருக்கு. ஞான சம்பந்தர் பாதம் நன்னி நான் உயிர்ந்தேன் என்றான். அடுத்து 773
கந்து சீரு மாலியானை மீனவன் கருத்து நேர் வந்து வாய்மை கூற. கந்து சீர்னா கட்டுத்தறியில கட்டியிருந்து சீறி கொண்டு இருக்கிற யானை இருக்கு இல்லையா, அது அப்படிப்பட்ட மீனவன் வந்து அதுல இருந்து விடுபட்டு வந்து கருத்து நேர்னா நேர்மையான கருத்துக்களை, வாய்மை கூற மெய்யான கருத்துக்களை அவன் வந்து சொல்றான். என்ன மேல சொன்னதுதான் சொல்றான். மற்ற வேற அவர்களை பத்தி சொல்றான். மாசுமேனி நீசர், அழுக்கு அடைந்த குளிக்காத இந்த இழி மக்கள் நீசர்கள் தான். முந்தைய மந்திரத்தை விஞ்சை முற்றும் எஞ்சி அஞ்சியே. அவன் முதல்ல வந்து விஞ்சை மந்திரத்தை ஏவி அவர்களுடைய திருமணத்துல தீய ஏவணும், அது நமக்கு செயல்பாடு இல்லாம போயிடுது. எஞ்சன்னா வழிவிழுந்து, அது வழிவிழுந்து போயிட்டதுன்னா அதனால வந்து அஞ்சிறாங்க. அதுவும் அங்கேயும் நாம தோற்றுவிட்டோம், இங்கேயும் வந்து தோற்றுவிட்டோம். சிந்தை செய்து இதற்கு வேற ஏதாவது ஒன்று செய்யணும், அப்படி எப்படியாவது நம்ம வந்து தோற்கடிக்கணும், இதுக்கு என்னடா வழி என்று சிந்திக்கிறாங்க. சிந்தை செய்து கைவரும் திறம் தெரிந்து தேடுவார். வெற்றி பெற கைவரும்னா இந்த இடத்துல வெற்றி பெறக்கூடிய திறம் எது என்று அவர்கள் கூட அங்க ஆராய்ச்சி. மன்னன் வெளியில போய் சொல்லிட்டான், வெளியில நின்று கொண்டு நாம் எப்படியாவது மீண்டும் அவரை பாதிப்பு எடுத்து ஒண்ணு செய்யணும், இது என்ன செய்யலாம் என்று அவர்கள் வந்து அவர்களே வந்து முதிய குருமார்கள்லாம் இருப்பார்கள், எல்லாம் ஆலோசனை 774 அவர்களுக்குள்ள பேசுகிறாங்க. சைவமைந்த சொல்லின் வென்றி சந்தையின் சொல் மாலையால் கைதவன் தன் வெப்பு ஒழிந்த தன்மை கண்டு அறிந்தவன். இப்பொழுது என்ன நிகழ்ந்தது? சைவமைந்தர், அந்த சைவத்தோட குழந்தை, அவரு சொல்லி பாடினார் இல்லையா, வென்றி சந்தையின் சொல் மாலையை, அதாவது வெற்றியை அளித்த இசையோடு கூடிய அந்த மாலையால கைதவன்னா பாண்டியன், அவனுடைய ஒப்பு ஒழித்த தன்மை கண்டு அறிந்தோம். நேரடியாக நம்ம வந்து கண்ணுக்கு நேராக அவனுடைய திருநீற்றை பூசி அவனுடைய வயிற்றில் இருந்த வெப்பு நோயை இந்த சைவம் ஒரு சந்தை இசையால் வந்து ஒரு பாடல்களை எல்லாம் வந்து திருநீற்றின் பெருமைகளை கோவை செய்து பாடி அவனுக்கு அந்த வெப்பு நோய் நீக்கிறத நம்ம நேராக கண்டோம். அவர்களுக்குள்ள பேசிக் கொள்கிறார். மெய்தெரித்த தர்க்கவாதம் வெல்லலாவது என்று. ஆனா இதற்கு மேலேயும் நம்ம வந்து நம்ம கோட்பாடுகளையும் சொல்லி அவன் கோட்பாடுகளையும் சொல்லி ஒருவருக்கு ஒரு தர்க்கம் செய்து நம்முடைய கொள்கைகளோட உண்மை நிலையை வந்து நாம் வந்து சொல்லி அவருடைய கொள்கையை வந்து அவர் சொல்லி அவரோட வாதம் பண்ணி நம்மளால வந்து வெல்ல முடியாது. தர்க்கவாதம் வேண்டாங்களாம். இப்ப மந்திரவாதத்திலேதான் தோத்துருக்கலாம், மந்திரவாதத்திலே நம்ம தோத்துட்டோம். இனிமே தர்க்கவாதத்துக்கு போய் நம்ம கோட்பாடுக்கும் அவர் கோட்பாடையும் வந்து சொல்லி மாறி வந்து கருத்து மாற்றங்கள்லாம் சொன்னோம்னா நமக்கு மீண்டும் தோல்விதான் வரும். அவரை நம்ம வந்து வெல்ல முடியாது என்று முடிவு செய்யறான். இதுக்குள்ள அச்சம். மெய்தெரித்த தர்க்கவாதம் வெல்லலாவது என்று அதை வைத்து நம்ம வந்து வெல்ல முடியாது. வேறு எய்து தீயின் நீரில் வெல்வது என்று தமிழ் எழுதினார். வேறு வந்து அனல்வாதம் அதில் நம்ம வென்றுடலாம். ஏன்னா அதுவரையிலும் அவங்க வெற்றுத்தானே இருக்காங்க. ஏதோ ஒரு தவறு நேர்ந்து விட்டது, நம்மளுடைய முயற்சியில தவறோ என்னன்னு தெரியல. ஆனால் இந்த வாதத்துல நம்ம வந்து தோற்றுவிட்டோம். தீயை ஏவுறதுல தோத்துட்டோம், அவனுடைய வெப்புநோயை தீர்க்க முடியாது 2 விஷயங்கள்ல நாம் வந்து செய்திகள்ல தோத்துட்டோம். எப்படியாவது நம்ம வந்து வென்றே தீர வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா முன்னதாகவே நம்ம வந்து நம்முடைய மந்திரங்களை ஏற்றில் எழுதி தீயில் போட்டா எரியாது, ஓடுகக்கூடிய நீரில் வந்து போட்டா அது ஓடாது. அதை போல வாதங்கள்ல நம்ம வந்து முயற்சி செய்வோம் என்று ஒரு முடிவு செய்து கொள்கிறார். இந்த இடத்துல ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா தீர்ப்பு சொல்லி அவர்கள் தோற்று விட்டார்கள் என்று முன்னதாகவே தீர்வு செய்யப்பட்டு விட்டது இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப உள்ள ஓரமா நிக்கிறான் மன்னர், நீ என்ன விட்டு அகலும் போது அந்த வாசல் ஓரமா நிக்கிறாங்கல்ல. அப்ப அவங்க இப்படி நினைக்கிறாங்க, இவங்க ஞானசம்பந்தருக்கு தெரிஞ்சிடுது அவங்களுடைய நோக்கம். பிள்ளையாரும் உங்கள் வாய்மை பேசுவீங்க முன்னாடியே வந்து கிட்டக்கே சூழ குறைச்சாங்கல்ல. சரி, இப்பொழுது தோற்றுவிட்டீர்கள், நான் வென்று விட்டேன், அரசன் தீர்ப்பளிச்சுட்டான், இப்ப மீண்டும் நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள். அரசன் நீங்க வந்து அகலும்னு சொன்னா நீங்க அகலல். சரி, உங்களுடைய வாய்மை என்ன, உங்களுடைய கொள்கை என்ன, அதை சொல்லுங்க அப்படிங்கிறார். என்றாலும் தள்ளு நேர்மையாளர்கள்னா தள்ளத்தக்க கொள்கைகளை வந்து தமது கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க, வேறு தர்க்கவாதின் உத்தரம் கொல்லும் வென்றி அன்றியே. வேறு நாங்கள் வந்து உங்களோடு தர்க்கம் செய்து வாதங்கள்லாம் செய்து நாங்கள் வெல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கல, அது தேவையில்லைங்கிறாங்க. அந்த உத்தரங்கிறது அந்த உறுதி தேவையில்லை, அந்த நிலை தேவையில்லை. குறித்த கொள்கை உண்மைதான். நாங்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய எங்க சமய கொள்கை, உங்க சமய கொள்கை, இதனுடைய மெய்த்தன்மையை உள்ளவாறு கற்புலத்தில் வைப்பதுன்னா எல்லோரும் காணும்படி, எப்பொழுது எல்லோரும் காணும்படியாக நீங்கள் வந்து நீர் பூசி
மன்னவனுடைய வெப்புடைய அகற்றினீர்களோ அதே போல வந்து கற்புலத்தால வந்து ஆனா அறிவுபூர்வமாக நமக்குள்ள வாதம் தான் செயல் மூலமான ஒரு வாதங்களா நம்ம வந்து செய்யலாம் என்று சொல்கிறார் என்று வாது கூறலும் இப்படி வந்து என்று ஒட்டினாருன்னா பந்தயம் வைக்கிறதுன்னு அர்த்தம். ஒட்டினாருன்னு சொன்னா பந்தயம் வைக்கிறது 776வது பாடல் என்று வாது கூறலும் இப்படி அவர்கள் வந்து சொன்ன உடனே மன்னன் என்ன சொல்றான், இப்பதான் அவன் தோத்துட்டான், நீங்க தோற்றீர்கள் வெந்த வெளியில் அருகில் தோற்று என்னை விட்டு அகலும்னு சொல்லி நம்ம தீர்ப்பு சொல்லிட்டோம். இவன் மீண்டும் வந்து எதற்காக வந்து வாதத்துக்கு கூப்பிடுறான்னு சொல்லி மன்னவன் என்ன சொல்றாரு, தென்ன மன்னனும் கன்றி என் உடம்பு வெப்பொடு கன்றி போய் கறிக்கு போய் என் உடம்பு வெப்பு நோய் வந்த போது ஒடுங்கும் ஒடுங்குமாறு ஒன்றும் வந்து ஒழிக்கிறீர்கள். உங்களுடைய மந்திரங்களால் வந்து உங்களால் எதையுமே செயலாக்கம் செய்து என்னுடைய நோயை அணு அளவு உங்களுக்கு வந்து ஒழிக்க இயலவில்லை. என்ன வாது உமக்கு? வேற என்னடா உனக்கு வாது? முதல்லதான் தோற்று விட்டாருன்னு தீர்ப்பு வழங்கிட்டான். இப்ப வந்து நீ வாதத்துக்கு வர நீ தான் வந்து அதுல வெற்றி பெறலையே, தோற்று விட்டீர்கள, இப்போ என்ன வாது உனக்கு இருக்கு என்று கோபப்பட்டு பேசுறாரு. அதாவது இதுக்கு மேல வாதமே கிடையாது, முடிந்து போய்விட்டது என்ற பொருளில் அவர் வந்து கேட்கிறார் என்று என ஏன்னா சென்று பின்னும் முன்னும் நின்று சில்லுவாய் சொன்னார். அவன் வந்து சொன்னதையே வந்து ஒரு வினாவாக எடுத்துக்கொண்டு வேற என்னடா வாதம் இருக்குன்னு கேட்டது போல அப்படி பொருளாக எடுத்துக்கிட்டு சில்லி வாயார்னா உண்மை இல்லாத பேச உண்மைகளை தவிர வந்து பொய்யே பேசக்கூடிய வாயர்னு அர்த்தம். என்னவாது செய்வது என்று உரைத்ததே வினாயன். அவன் மன்னன் கேட்டான்ல என்ன வாது செய்வதுன்னு கேட்டான்ல அதையே வினாவாக இவர்கள் எடுத்து சொன்ன வாசகம் தொடங்கி அவன் மன்னன் சொன்ன உடனே சொல்லிட்டு ஏடு கொண்டு சூழ்ச்சியால் மண்ணு தம்பொருள் கருத்தின் வாய்மை நீட்டி மாற்றினால் வெந்த நெருப்பின் வேவுறாமல் வெற்றியாவது என்றனர். இப்போ என்ன சொல்றாங்கன்னா மன்னன் சொன்ன அந்த வாசகத்துல என்னவாது உமக்குங்கிறதையே வந்து வினாவாக எடுத்து நாங்க வந்து எங்களுடைய மந்திரங்களை ஏட்டில எழுதி தீயில் போடுறோம், ஒரு மந்திரத்தையும் போடட்டும், எது எரியாமல் இருக்குதோ பழுதாகாமல் இருக்கிறதோ அவர்கள் வென்றதாக நமக்கு ஒரு வாதம் செய்ய வேண்டும் நாங்கள்னு சொல்றோம். ஏடு கொண்டு சூழ்ச்சியால்னா ஏட்டுல எங்களுடைய மந்திரத்தை எழுதி சூழ்ச்சியால்னா அவங்க திறனாள் இந்த இடத்துல மண்ணு தம் பொருள் கருத்தில் நிலை பெற்ற எங்களுடைய பொருள் கருத்து அவருடைய பொருள் கருத்து வாய்மை அந்த மெய்த்தன்மையை தீட்டி அதில் எழுதி வரைந்து பகர்ந்து மாட்டினார். அந்த தீயில இட்டா வெந்த நெருப்பின் வேவுறாமை வெண்ணெருப்பின் வெம்மையான அந்த நெருப்புல வேகாமல் இருக்கக்கூடிய அழியாமல் இருக்கக்கூடிய அந்த ஓலை யாருடையதோ அவர்கள் வந்து வெற்றி பெற்றவர்கள் என்று அறிவிக்க வேண்டும் நெருப்பில இட வேண்டும் என்று சொல்லி சொல்லலாம். அப்ப மன்னன் வந்து இது முடியாது, நீ வந்து முன்னாடி தோற்றாதான் தீர்ப்பு எழுதின மன்னம் எப்படி ஒருத்தரே வந்து ஒரு ஜட்ஜி முடிக்காது ஜட்ஜி முனிசிபல் கோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா வேற அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு புதுசாக கருத்து சொன்னா அவர் வந்து அதுக்கு மீளம் இது பண்ணி ஆய்வு செய்து தீர்ப்பளிக்க முடியாது. இந்த புதிய கருத்துக்கள் உனக்கு இருந்ததுன்னா நீ வந்து மேல் கோர்ட்ல மேல்முறையீடு செய்து கொள்ள சொல்றாரு. இங்க மன்னன் என்ன பண்றான், அரசன் ஒரு தீர்ப்பு அளிச்சுட்டா நீங்க தோற்றுட்டீங்க, என்னை விட்டு அகல் வந்து தீர்ப்பு அளிச்சுட்டான். இப்ப இதுக்கு எதற்கா நீ வந்து கூப்பிடுற, நீ தான் தோற்று விட்ட சொல்ற எண்ணத்தோட அவங்க எதை சொல்ல வராரு மன்னர் என்ற போது மன்னன் ஒன்று இயம்பு முன்பு அவன் வந்து இவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, மணல் வார்த்தை வர சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே மன்னன் வந்து ஒன்று சொல்ல வரான். சொல்ல வருவதற்கு முன்பே நம்ம பிள்ளையார் ஞானசுந்தர் பிள்ளையார் இது ரொம்ப முக்கியம், இதுதான் பெரிய கருணை. சைவ நெறி அந்த வேத நெறி இருக்க எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு இந்த திருமுறைகள்லாம் எவ்வளவு உயர்ந்தவை என்பது உலகத்துக்கு பறைசாட்டிட்டாரு. மந்திரத்தோட தன்மையை வந்து பறைசாட்டிட்டாரு. தீய வந்து ஏவரானுங்க அது ஆகலை இல்லையா, அதெல்லாம் பறைசாட்டியாச்சு. இதை ஏவரால தீய உண்மையை இந்த திருப்பதிகள் இருக்கு இல்லையா, பெருமான் செங்கண் ஏற்றவரால பெருமானே பொருளாக இருக்கக்கூடிய அந்த திருப்பதிகம் தீயில் இட்டால் எரியாது, ஓடும் நீரில வந்து இட்டால் வந்து அடித்து கொண்டு போகாது. ஏனென்றால் அது பொருள் சிவமாக இருக்கிறார் என்பதை உலகோரு நம்ம வேத நெறியோட மெய்த்தன்மையையும் வேத நெறியோட உயர்வையும் வேதாகமங்கள்
நமது திருமுறைகள் இவற்றுடைய உயர்வை உலகோருக்கு பறைசாற்றுவதற்காக பெருமானி சொக்கேசரே இப்படி ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தி அந்த இதோட முடிஞ்சிருக்கிறோம்ல. திருநேற்றுவாதம் முடிஞ்சு போச்சு, தோத்து போயிட்டான். அதோட முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர்களை எல்லாம் வெளியேற்றிருக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம், தண்டனை கொடுத்துருக்கலாம், இல்ல நாட்டை விட்டு வெளியேற்றிருக்கலாம், முடிச்சிருக்கலாம்ல. அதுக்கு எப்படி வந்து மன்னர் தீர்ப்பு அளித்த பிறகு மீளவும் அங்க ஒரு வாதம் நடக்குது. இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இதுக்கு இடம் இல்லை. அதெல்லாம் மன்னர் தடுக்க வரோம். உனக்கு என்ன எதுவும் சொல்ல இருக்கு ஞான சம்பந்தர் என்ற போது மன்னன் ஒன்று இயம்பு முன்னர் பிள்ளையார் நன்று நீர் உரைத்தவர் உடனே ஏத்துக்கிறார். இப்ப மன்னனால ஒன்றும் செய்ய முடியல. முதல்ல தீர்ப்பளித்து முடிந்துவிட்டு ஞானசம்பந்த பிள்ளையார் குருநிலையில உள்ளவர், தன்னை காப்பாற்றியவர், தன்னை உயிர்வடைய செய்தவர், தன்னுடைய உடற்படி அல்லாமல் வந்து அறிவில் ஏற்பட்ட ஊனத்தையும் எடுத்து சைவ நெறியை தழுவை செய்தவர். அவர் ஒன்று சொல்லும் பொழுது மன்னனால வந்து என்ன குரு குரு ஒன்று சொல்லும் பொழுது அரசனா இருந்தாலும் எதுவும் சொல்ல முடியாது இல்ல. நன்று நீர் உரைத்தவாறு ஞானசம்பந்தர் சொல்றாரு. அவன் ஒன்று மன்னன் வந்து ஒன்று சொல்ல முயற்சி பண்ணும்போதே ஞானசம்பந்தர் சொல்றாரு. நன்று நீர் உரைத்தவாறு ரைட்டு ஏற்றுக்கொள்கிறேன். நாடு தீயில் ஏடுதான் வென்றிடில் பொருள் கருத்து மெய்மையாவது என்றிடில் வந்தனிக்க யானை மன்னன் முன்பு அப்படிங்கிறார். நன்று நீர் உரைத்தவாறு அந்த நாடி அதை எரியூட்டக்கூடிய தீயில ஏடுதான் வென்றிடில், யார் போடுற ஏடு வந்து எரியாமல் வென்றிடுதோ அந்த பொருள் கருத்து அதுதான் மெய்மையானதுன்னு நீங்க சொல்றீங்க. நாங்க இதுல எங்கள் கருத்தை வந்து நாங்க எழுதி போடுறோம், அவர் கருத்தை எழுதி போடுறோம். அந்த மெய் கருத்து வந்து எரியாமல் இருந்தா அதுதான் வந்து மெய்மையானது என்று சொல்றீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, வண்டனிக்கைன்னா தனி கை உள்ள யானை இல்லையா, வெண்மையான வலிமையான அந்த மன்னன் முன்பு வாங்க அரசவை முன்பு போவோம் என்று சொல்லி ஞானசம்பந்தர் அப்படிக்கு எதிர் அமணரும் அணைந்து வரும் அளவில் அதை எதிரை ஏற்றுக்கொள்கிறார். மன்னர்கள் வந்து அந்த அனல்வாதத்தை ஞானசம்பந்தர் ஏற்றுக்கொண்டதை அவர்களும் வந்து நீங்க வாங்க மன்னனுக்கு முன்பு அரசவைக்குன்னு சொன்னோம், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒப்பில் வன்புகள் சண்பெயர் காவலர் உரையால் செப்பரும் திரள் மன்னனும் இப்படிப்பட்ட வந்து ஒப்பில்லாத பழமையான புகழுக்கு உரிய சண்பெயர் காவலராகிய ஞானசம்பந்த பெருமான் இவ்வாறு உரைத்ததால் செப்பரும் திரள் வந்து மன்னனும் அதை வந்து இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு திறன்முறையை அந்த மன்னன் என்ன சொல்றான், உடனே அதை ஏற்று அதுக்கான ஏற்பாடு செய்யுங்கிறான். திருந்தவைன்னா அந்த மேலான அவை முன்பு வெப்புற தழல் அமைக்க என்று வினைஞரை விடுவித்தான். அதை வந்து செய்யக்கூடிய வினைஞர்களா அந்த காவலர்கிட்ட மந்திரிகிட்ட அப்படி கண்ணு காமிச்சா அவர் வந்து பார்த்துப்பாரு இல்லையா. சரி நீங்க வந்து அரசவையில தழல் ஒரு வேள்வி குண்டம்லாம் நம்ம கும்பாபிஷேகம்லாம் பாக்குறோம்ல, போல செய்யுங்கன்னு சொல்லி ஏய மாயந்தரம்னா அந்த கைவினைகளை செய்யக்கூடிய அந்த வேள்வி குண்டங்களை கட்டி அதுல வந்து தீயை வைக்கக்கூடிய அந்த மாந்தரும் இந்தனம்னா விறகுன்னு பேரு. இந்தனம் குறைத்துன்னா வெட்டி உடைத்து இது பண்ணி குறைத்து உடன் அடுக்கி தீ அமைத்தலும் அங்க தீயை அமைக்கிறார். சிகை விடு புகை விடுது. முதல்ல தீயை வைச்சோம்னா புகை விழும், அதுக்கப்புறம் நெருப்பு முழுமையாக எரியும் போது புகை விழுங்கிறீங்களா. உச்சியில வந்து முதல்ல புகையா வரும், அதுக்கப்புறம் தீ தழல் நிறைய எரியா இருந்துச்சுன்னா புகை வந்து குறைஞ்சிப்போம். சிகை விடு புகை ஒழிந்து எழுந்து காயும் வெவ்வழல் வெம்மையான அழல். காயம்னா வெம்மையை வந்து அதுவே நின்னாலே சூழக்கூடிய அழல் கடவுளும் நம்ம அக்னி பகவான் வந்துட்டாரு. படரொளி காட்ட அப்படியே ஒளியோட வெம்மையோட வந்து மேல எழுந்து அங்க ஒளியே வந்து படருது தீ எழுதுதால. ஆயுள் முத்தமிழ் விரகரும் அணைந்து வந்தார்கள். இவற்றையெல்லாம் ஆராய்ந்த எல்லாவற்றையும் அறிந்த முத்தமிழ் விரகராகிய ஞானசம்பந்தன் அந்த இடத்துல வந்துடுறாரு. வந்துட்டு நீங்க முதல்ல வந்து போடுங்கன்னு சொல்ல ஞானசம்பந்தர், நீங்க முதல்ல போடுங்க. நீங்க போட்டீங்கன்னா நல்லா கவனிக்கணும். முதல்ல அவன் என்ன செய்யறான், நம்ம வந்து இடது பாகத்தை நாங்க முதல்ல தீர்க்கிறோம்னு அவன் தீர்க்கிறான். ஏன்னா இடது பாகத்துல உள்ள வெப்ப நோயை தீர்த்து விட்டான்னா நாங்கள் வென்று விட்டோம்னு முடிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஏன் நீ வலது பாகத்துல முயற்சி கொடுத்த, அதையும் நாங்க தீர்த்துக்கிறோம்னு தானே இருக்கும். இப்ப என்ன பண்றான், நம்ம வந்து தீயில ஏடை போட்டு அது எரிஞ்சு போட்டுதுன்னா பயம். அப்ப வந்து ஞானசம்பந்தர் வென்றாருன்னு ஆயிடும். வேண்டாம், இப்ப வந்து அவர் போடட்டும். அவரு போட்டு அந்த அது வந்து தீயில எரிஞ்சு போயிட்டுதுன்னா நம்ம வென்றோம்னு சொல்லி முடிச்சிடும். நம்ம திரும்ப எழுதி போட வேண்டாம். இப்படிப்பட்ட தந்திரங்கள். அப்ப ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்றாரு, இதை பத்தி கவலை இல்லை.
அவரு அப்ப என்ன செய்யறாரு, தான் வந்து பல இடங்கள்ல திருப்பதிகள்லாம் பாடிட்டு வந்திருக்காருல்ல. அதாவது செங்கண் ஏற்றவர்னா செம்மையான கண்களை உடைய அந்த ஏறு இருக்கு இல்லையா, விடையிற்பா இருக்கு இல்லையா, ஏற்றவரே அவரை வந்து அதில் ஏற்றை உடைய அந்த விடைப்பாகராகிய பெருமானே பொருள் என்று இந்த இந்த திருமுறைகள்ல உள்ள அந்த பாடல்களோட பொருளே பெருமான் தான் அப்படின்னு. செங்கண் ஏற்றவரே பொருள் என்று. செங்கன்னா செம்மையான கண்ணை உடைய ஏறு இருக்கு இல்லையா, அதில் ஏறி வரக்கூடிய அந்த விடைப்பாகராகிய பெருமானே புகழாக இருக்கக்கூடிய இந்த திருப்பதிகளோட கட்டு இருக்குல்ல, அது இருக்கிற என்று தாம் தெரித்தன்னா முன்பு பல திருத்தலங்கள்லாம் பாடிட்டு வந்திருக்காரு இல்லையா. பொங்கிசை திருப்பதிக நன்முறையினை போட்டு பல திருப்பதிகங்களில வந்து இசைத்து பாடிய அந்த திருப்பதிகங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து போற்றி எங்கள் நாதனே பொங்கிசை திருப்பதியின் நன்முறையினை போற்றி அந்த கட்டை எடுத்துக்கிட்டார். கட்டை வாங்கி எடுத்துக்கிட்டு எங்கள் நாதனே பரம்பொருள் என தொழுது. இந்த கையில இருக்கக்கூடிய இந்த கட்டுகள்ல இருக்கக்கூடிய இந்த திருப்பதிகங்கள்ல பொருள் எங்கள் நாதனே தான் பொருள் என்று நேர்ந்து உள்ளதால் நாதனே பரம்பொருள் என தொழுதெடுத்து அங்கையால் கையால் அப்படி வைத்து கொண்டு அப்படியே முடிமிசை கொண்டு அதுக்கப்புறம் காப்பு நான் வந்து வகுக்கிறாரு. இது என்ன செய்வாங்க பல பேர் தவறா நூல் போட்டு பார்க்கறது இருக்கு பாருங்க. ஞான சம்பந்தர் வந்து அங்க வந்து நூல் போட்டு பார்த்தாரு, அப்போ போகமாறுதல் திருநள்ளாற்று இதான் உண்மையாக வந்து உண்மையாக உணராததால அந்த தவறாக சொல்கிறார்கள். ஏன்னா இங்க அச்சுத கலப்பாளருக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னோன்னா அவரோட குரு அருள்நந்தி சிவாச்சாரியார் வந்து நூல் போட்டு பார்க்கிறாருல, அதை வந்து மனசுல கொண்டு ஞானசமுந்தர இங்க அந்த கட்டில எடுத்து சாமியை வேண்டி நூல் போட்டு பார்த்தாருன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, நேரடியாக வந்து வந்து பெருமானை வந்து தொழுது அப்படியே கையில் எடுத்து இந்த கட்டு அந்த பல திருப்பதி தோழிகளோட கட்டு எடுத்து என்று தொழுதெடுத்து பரம்பொருள் என தொழுதெடுத்து அங்கேயால் முடிமிசை கொண்டு காப்பு நான் அவிழ்த்தார். அந்த கட்டோட அந்த கயிறு அவிழ்க்கிறார். சாற்றும் மெய்ப்பொருள் தரும் திருமுறையினை தாமே நீற்று வன்கையால் மறித்தலும். அந்த சாற்றும்னா வேதங்கள்லாம் வந்து போற்றக்கூடிய மெய்ப்பொருள் வந்து தரக்கூடிய மெய்ப்பொருளாகிய பெருமானியை உணர்த்தக்கூடிய திருமுறையினை தாமே நீற்று வன்கையால்னா திருநீர் அணிந்த அந்த வன்மையான வளமான அந்த கையினால் மறித்தல்னா அந்த இடத்துல பிரிக்கிறாரு. அப்படியே என்ன பண்றாரு, இந்த கட்டை அப்படி பிரிக்கிறார். வந்து நேர்ந்துள்ளதால் எந்த திருப்பதியம் வந்ததுன்னு சொல்றாரு. வந்து நேர்ந்துள்ளதால் நாற்றடம் புயத்தின்னா 4 பெரிய தோள்களை உடைய அண்ணலார் மருவக்கூடிய நல்லாறு போற்றும் அப்பதியம் போகமார்த்த பெரியார். அப்படிப்பட்ட அந்த போகமார்த்த பூன்முளையால் என்று திருநள்ளாற்று திருத்தலத்திலே பெருமானை வந்து போற்றி பரவி பாடிய அந்த திருப்பதியம் அவர் கையில் வந்து அங்கே அமைகிறது. இப்பொழுது நாம் வந்து அடுத்த வகுப்புல இந்த இதுல போட போறாருல, தீயில போட போறது அந்த தளிரில வளர்வுடைய தன்னதேகின் தரு திகழ் மலைமகள் இணைமுலை வனமுலை இணை அவை புலவலில் என்று அந்த ஒரு பாடல் அந்த ஒரு திருப்பதியம் இருக்கு. அதாவது இந்த போகமார்த்த பூன்முளையால் என்று எடுத்து பாடிய அந்த திருப்பதியத்தை உலகோர் காண தீயில் இடுவதற்கு முன்பு இந்த திருப்பதியத்தின் பொருளாக பெருமானும் பெருமாட்டியுமே வந்து பொருளாக இருப்பதால் அவருடைய திருநாமமே இதில் அடங்கி இருப்பதால் இந்த தீயில நான் இட போறேன், அந்த திருப்பதிகம் எரியாது என்று ஒரு திருப்பதிகம் முழுமையாக பாடியிருக்கிறார். ஒரு பாடல்கள் அங்கே வந்து பாடியிருக்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. இது திருநாட்டு பதிகத்தை தீயில இட்டாராம், எரிஞ்ச அது எரியாம இருந்ததா, அதுக்காக பச்சை பதிகம்னு அப்படி மேம்போக்காக சொல்வார்கள். இது கூட வகுப்புல வந்து கேட்டாதான் இதெல்லாம் புரிந்து கொள்ளலாம். நாம் அடுத்த வகுப்புல இதை வந்து தொடரலாம் என்று சொல்லி, அதாவது இனிமேல் வந்து 8:30 மணிக்கோ இல்லை 8:15 அவர் வெளியில எங்கேயோ போயிட்டு வர்றது, எங்கேயோ இந்த வழிபாட்டுக்கெல்லாம். அதனால 8:30 9:30 வந்து வைத்துக் கொள்வதில் எனக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லை. உங்களுடைய கருத்தை அவரிடம் சொல்லி பகிர்ந்து கொள்ளுங்கள். 8 மணி இருந்து நம்ம சென்ற வாரம் 8:15 என்று மாற்றலாம்னு இருந்தோம். அதனால அதை நீங்கள் வந்து இங்கே அவரோடு வந்து கருத்து பரிமாற்றம் செய்து முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி, இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கள நலங்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகினா விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா, நன்றிங்க ஐயா.
சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடியன் வந்து இன்றைக்கு பயணத்தில் இருந்ததுனால தாமதமாக தொடங்கிட்டேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8:15க்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவ திரு க சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு பதிகத்தின் வாயிலாக திருமுறையின் வாயிலாக வரலாற்று ரீதியாக நமக்கு எல்லாம் உரையாற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் கூறி மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக ஆலவாய் திருப்பதிகத்தில் நம்ம இந்த பதிகம் இந்த மந்திரமாவது நீர் என்ற பதிகத்தை ஐயா அவர்கள் இப்பொழுது பார்த்து வருகிறார்கள். அடியே நேற்று முழுக்க அந்த ஆலவாய் பதிகத்தில் ஆலவாய் தளத்திலே இருந்தேன். அந்த திருநீற்று சரி செய்த அந்த படுக்கை அறையில் கூன்பாண்டியன் படுத்திருந்த ஒரு வரைபடமும் அதற்கு முன்பே ஒரு பெரிய திருநீற்று அந்த திருவோடும் வைத்திருந்தார்கள். சந்தனம் அரைக்கிற அந்த இடத்தை நான் பார்த்தேன். வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நிறைய பேர் சூழ்ந்திருந்தாங்க. ஒரு பெட்ல படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி கூன் பாண்டியன் படுத்திருக்கிறாரு. அதுக்கு பக்கத்துல சமணர்களும், அதுக்கு பக்கத்துல நம்ம திருஞான சம்பந்தருடைய குழுவும் அந்த புகைப்படத்துல இது நல்லா வரைஞ்சிருந்தாங்க. மதுரையை கண்டு நேற்று வியந்தங்க ஐயா. அந்த கற்தூண்கள்லாம் ஐயா பிரமிப்பா இருந்ததுங்க ஐயா. ஒவ்வொரு தூணும் நகுலன், சகாதேவன், வாலி, அந்த பஞ்சபாண்டவர்கள் கூட அந்த மீனாட்சி அம்மனுடைய கோயில்ல அவ்வளவு அழகா நேர்த்தியா அந்த ஒரு சிலையே அப்பா அவன் 4 ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கலாம் பொழுது அந்த மாதிரி வரைஞ்சிருந்தாங்க. அழகா கல்ல செஞ்சிருக்காங்க ஐயா அந்த மீனாட்சி அம்மன். உண்மையில வியந்து பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஊன்பாண்டியன் வந்து நின்ற சீர் நெடுமாறனான கதையை கூட நல்லா அழகா போட்டிருந்தாங்க. வரைபடங்களா போட்டு இது வச்சு அந்த சந்தனம் கையிலேயே அரைச்சுதான் இறைவனுக்கு எடுத்துட்டு போறாங்க பார்த்தேன். அதுக்கு பக்கத்துல தான் அந்த விபூதி போட்டு கூன் பாண்டியனை படுக்க வச்சிருக்காங்க. அந்த சம்பவத்தை அப்படியே ஒரு பெரிய வரைபடத்துல வச்சிருக்கிறாங்க. அதையும் பார்த்தேன். வரலாற்று நிகழ்வோடு நேற்று இந்த சம்பவமும் அடியன் சிவராத்திரியை கழிச்ச நாளும் இன்னைக்கு நீங்க அதுவும் இந்த நம்ம சிந்திச்சுட்டு வர இந்த தலமும் எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால பெரும் பாக்கியம் பெற்றோம் நாங்கெல்லாம். அதெல்லாம் அங்க நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லெல்லாம் வேந்து பார்த்துட்டு வந்த நேரம் நேத்து. அந்தபடி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அடியார் பெருமக்கள் இந்த சம்பவம் ஐயா பேசின இந்த வரலாற்று குறித்து ஏதாவது பேசணும்னா பேசலாம். 2 வார்த்தை சொல்லலாம். ஆமா. நீங்க ஏற்கனவே மங்கையர்க்கரசி, குலச்சிறையார் 2 பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் வந்து திருஞான சம்பந்தர் வந்து அந்த வெப்ப நோயை தீர்க்கிற படலத்தை எல்லாரும் படிச்சிருப்போம். இத நம்ம திரும்பியும் வந்து நினைவு கூறுதல். அதாவது உரைப்பார் உரைச்சுக்கிட்டே இருக்கணும். அது யார் சொல்றாங்கன்றது முக்கியம் இல்ல. ஏன்னா அந்த நினைவுகள்லாம் வந்து நம்மளோட இருந்தா மட்டும் தான் வரலாற்று ரீதியா நமக்கு வந்து நீங்க ஒரு சபையில பேசும்போது, நாளைக்கு ஒரு வரலாற்று ரீதியா ஒரு வரலாற்று நினைவு கூர்ந்து பேசும்போது இந்த சம்பவம் கற்றலின் கேட்டலின் நன்று. நீங்க ஐயா பின்னாடி நிறைய புத்தகம் வச்சிருக்கிறாரு. அவர் எவ்வளவு படிச்சிருந்தாருன்னா அந்த புத்தகம்லாம் வச்சிருப்பாரு. இப்ப நோகாம நோன்பு கும்பிடுறோம் நம்ம. அவர் படிச்சதெல்லாம் என்ன பண்றாருங்க, அவரு நினைவு கூர்ந்து நம்மள அதான் ஒரு கற்றவர்களோட சேர்ந்துட்டோம்னா, அவங்க படிச்ச விஷயங்கள்லாம் நம்ம அந்த புத்தகங்கள்லாம் நமக்கு வந்து பரிச்சயம் ஆயிடுமா. அத்தனை புத்தகமும் அவங்க பேச என்ன ஆயிடும், அவங்க கலெக்ஷன் ஆஃப் நாலேஜ்ன்னு சொல்லுவாங்க. அத்தனையும் அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த சேர்த்து வச்சதெல்லாம் தொகுத்து அந்த மூளை நமக்கு தரும். அதனாலதான் ஒரு பெரிய படிச்சவங்க கூட நம்ம சேரும்போது, அவங்க படிப்பாளிகள் எல்லாம் வந்து அவன் படிச்சதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க எந்த லைப்ரரியும் போக வேண்டியது. அந்த கற்றலையும் கேட்டலையும் நன்றுன்றது இப்ப புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஐயா பெரிய பெரிய லைப்ரரியே வச்சிருக்காரு. பின்னாடி பாருங்க. அது ரேக்கெல்லாம் சொல்லி மால விழுது. அத்தனை ரேக் வச்சிருக்காரு. லைப்ரரியில வச்சிருக்க மாதிரி சிவபெருமானே சிவசிவா. திருவள்ளுவர் கருணை. அங்க பெரிய பெரிய புராணம் எல்லாம் பெரிய பெரிய புத்தகம் வச்சிருக்காரு ஐயா பார்த்தேன். நல்லது. அற்புதம். அதாவது இதெல்லாம் செல்வம் நமக்கு. ஆமா. ஐயா வந்து இப்ப லாக்கர்ல பேங்க்ல பணம் போட்ட மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்காரு, நிறைய செல்வங்களை சேர்த்து வச்சிருக்காரு. வருங்காலங்களுக்கு இது வந்து நிச்சயம் உதவுங்க. இந்த மாதிரி அந்த காலத்துல செப்பேடுல எழுதி வச்சாங்க, ஓலைகள்ல எழுதி வச்சாங்க. நாம என்ன கொடுத்துட்டு போறோம் வருங்காலத்துக்குன்னா, நூல்களை தான் கொடுத்துட்டு போறோம். ஆமா. இந்தந்த நூல்கள் என்னென்ன செஞ்சது ஒரு நூல் போதுங்க உங்களை வாழ்க்கையை மாத்துறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு நால்வர் பெருமக்கள் எழுதிய ஒரு புத்தகமோ, ஒரு செய்தியோ, ஒரு சம்பவமோ நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கான பெரும் அச்சாரமா இருக்கும். ஆணி வேறா இருக்கும். ஒரு சொல்லு நம்மள மாத்திரும். ஒரே ஒரு சொல்லு நம்ம சைவத்துல ஒரு சொல்லு நம்மள மாத்திரும். ஒரு சொல்லு ஆழமா வந்து பதிஞ்சிரும்.
அந்த சொல்லி நம்மள குத்தி குத்தி நம்மள என்ன பண்ணும், சைவத்துக்கு கொண்டாந்துரும். அப்படிலாம் இருக்கு. மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. "காதற்ற ஊசியும் வாராதே கான்கடை வழிக்கே" அப்படின்ற சொல்லு பட்டினத்தார மாத்தலையா? அந்த மாரி தான். அந்த ஒரு சொல்லு நம்மளெல்லாம் மாத்தலையே! அந்த சொல்லு அவர பாதிச்சது இல்லையா? அந்த மருதவாணன் சொன்ன சொல்லு. அதுபோல தான் நம்மளும் வந்து ஐயா அவர்கள் பேசுறத மிகப்பெரிய தயவு கூர்ந்து பேசியிருக்கிறாரு. அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கும். வேற யாராவது பேசணும்னு ஆசைப்பட்டா, மைக் எடுத்து தான் வச்சிருக்கிறேன். 2 வார்த்தை பேசலாம். சிவாய நமங்க ஐயா. ஐயா ஆமா. சிவாய நம. இந்த ஆ. ஐயா போகமார்த்த பேரன அப்படியே பொன்முளையார். பக்கத்துல இருக்க சொல்லுங்க ஐயா. பேரன பக்கத்துல இருக்க சொல்லுங்க. அவர் போகக்கூடாதீங்க. ம். பேசுங்க மகேஸ்வரம்மா பேசுங்க. சிவாய நமங்க ஐயா. அஹ் இந்த இந்த கிளாஸ்க்கு என்னால லேட்டா வர முடிஞ்சது. நீங்க சொன்னது எனக்கு 8:30க்குன்னா நல்லா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து கேட்க முடியலையேன்னு ஒரு வருத்தம். இன்னொன்னு வந்து இந்த போகமார்த்த பொன்முளையார் பாடல் வந்து திருமுதுகுன்றத்துல தானங்க ஐயா போட்டு எடுத்தது ஏடு. இது திருநள்ளாறு. திருநள்ளாறு. சரி. திருநள்ளாறு சனீஸ்வரன் மூர்த்தியார். ஆ ஆ திருநள்ளாறு திருத்தலத்துல பாருங்க. பாடின பாட்டு. ஆனா அந்த சைவத்துக்கு வைணவத்துக்கும் உள்ள அந்த போட்டி நடக்கும்போது அந்த கரையை கடந்து அது திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி நடந்த நிகழ்வு அது. அது இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு இல்ல போறதுக்கு சைவ வைணவ போட்டி எல்லாம் இல்ல. இங்க சமணர்களுக்கும் நமக்கு தான் போட்டி. அது பின்னால தொடர்ந்து வருது. வாழ்காந்தங்கிற திருப்பாசமா அதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்படி இந்த போகமார்த்த பொன்முளையாளுங்கிற பதிகத்தை தான் போட போறாரு. நல்லாற்று பெருமானே வந்து பொருளாக இருக்கக்கூடியதை தீயில போட போறாரு. அது தீயில போட போறேன், இது எரியாது என்று சொல்லி ஒரு திருப்பதியம் பாடுறாரு. கல்லீரல வளரும் என்று எடுத்து ஒரு திருப்பதியம் பாடுறாரு. அந்த திருப்பதியத்தோட பொருளை அடுத்த வாரம் பார்த்துட்டு, அதுக்கு அடுத்த வாரம் இந்த போகமார்த்த பொன்முளையாளுங்கிற பதியத்துல என்னதான் இருக்கு எரியாம இருக்குன்னு இதை நான் வந்து கண்டுபிடிக்க போறோம். சரிங்க ஐயா. பதிவு செஞ்சிருக்காருல நடராஜன் அவர்கள் வந்து பதிவு செய்யறாரு இந்த இதெல்லாம். அதை நீங்க அதுல கேட்கணும். தளிரிலம் தளிரிலம் அந்த பாட்டுல வருதுங்களா ஐயா? சரிங்க ஐயா, சரிங்க. அதை நான் திருப்பி படிச்சுட்டு அதோடைய அர்த்தம் உங்களுக்கு எனக்கு விளக்கம் கொடுங்க ஐயா. ஏன்னா அந்த பாட்டுக்கு அடுத்த வாரம். சரிங்க ஐயா, சரிங்க. மனம் மொழி மெய் முக்கரணங்களாலும் தங்களை வாழ்த்தி வணங்குகிறேன் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இதுகாரும் எல்லாரும் கேட்டிருப்பாங்களான்னு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச கேள்வியே நான் கேட்டேன். அது இதுவா அதுவான்னுட்டு அது கேட்கலாம். நாங்களும் கேட்டுதானே தெரிஞ்சுக்கிட்டோம். எடுத்த உடனே எல்லாருமே இது இல்லை. கேட்கதான் கேள்விங்கிறது வந்து கற்றல் உடையார் பெரியார்னு சொல்லி ஞானசமுந்தர் முதல் பதியத்திலேயே பாடியிருக்காருல்ல. நம்ம கேட்கலாம். அது தப்பா கூட இருக்கலாம். கேள்வி தப்பா கூட இருக்கலாம். அதனால நாங்கெல்லாம் அப்படித்தானே வந்தோம். கேட்டுதான் ஒரு ஐயப்பாடு வரும்பொழுது பெரியவர்கிட்ட எல்லாம் கேட்டு அப்படிதான் தெரிந்து. அதனால கேட்கலாம். எதுவுமே கூச்சப்பட வேண்டாம். நன்றாக வந்து நம்ம கருத்து பரிமாற்றம். நன்றிங்க சிவாய. நன்றிங்க. வேற யாராவது பெரியவங்க பேசுறீங்களா? சொக்கமால் அம்மா வந்திருக்கிறாங்க. சிவபெருமானே சிவசிவா. வாங்க தேவி. வாங்கம்மா 2 வார்த்தை பேசுங்க. வாங்கம்மா. கவனிச்சிங்களா? வாங்க. ஆமாங்கய்யா. ஐயாட்ட பேசுங்க. ஐயா இந்த வெப்பு நோயை பத்தி நீங்க சொன்னது எனக்கு முன்னாடியே நான் கேட்டிருக்கேங்க ஐயா. ஆனா இப்ப நீங்க விளக்கமா விரிவா சொல்லியிருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இதை பத்திலாம் இப்பதாங்க ஐயா நான் சிவத்துக்குள்ளேயே உள்ள வர்றதுனால நீங்க சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு மனசுல பதிஞ்ச மாதிரியே இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப ஐயா ரொம்ப வெப்புன்னா வெப்பத்தால வரக்கூடிய நோய் தானங்க ஐயா? வெம்மைங்கிறத வந்து குறிக்கும். அது வெம்மைன்னா சூடு இருக்குல்ல, கொடுமையா சூடு இல்ல, நெருப்பா வந்து வராது. ஆனா சூடு அதிகமா இருக்கும், கொதிக்கும். தண்ணியை ஊத்துனா அது ஆவியா வருது மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அதை போல நோய். அன்பு பேரனோடு இருக்காரு ஐயா. வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? நன்றி. குமார் ஐயா. திருநீர் பூசி விட்டாரு. ஆமா சிவா. குமார் ஐயா பேசுறீங்களா? 2 வார்த்தை பேசுறீங்களா? ரொம்ப லேட்டா வந்தாரு அவரு. 2 வார்த்தை. திருச்சிற்றம்பலம் ஐயா. லேட்டா வந்தேன் ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஞானாசிரியர் திருவடிகள் போற்றி போற்றி பெருமானே ஐயா. வணங்கிறேங்க சாமி. திருவடி வணங்கிறேங்க சாமி.
எல்லாரையும் வாழ்த்தி அருள் செய்யுங்க சாமி, அவ்வளவுதாங்கய்யா. நன்றிங்க பெருமானி, அற்புதமா இருந்துச்சுங்கய்யா. நன்றி. நன்றி நன்றி நன்றி. கடைசியில வந்து அற்புதமா இருந்தது சொல்றதுதான் வராது அவரு. நன்றி. ஐயா சொல்றது ஐயா கேட்டிருக்கு இல்லைங்களா? அற்புதத்தை தவிர ஐயா வேற எதுவும் சொல்ல போறது கிடையாது. அந்த திருமுறையில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது ரொம்ப எளிமையா எல்லா ஆமா ஆன்மாக்களுக்கும் புரியும்படி தெளிவா சொல்றாரு. ஆமா அது ஆமா அப்ப அது அற்புதம் தானே அது. அற்புதம் ஆமா சொல்றவரு ஐயா, அவ்வளவுதான். கண்டிப்பா நன்றிங்க சாமி, கண்டிப்பா. நன்றிங்க. இது என்னன்னா, இந்த நமக்கு ஏன் கூட்டம் வர மாட்டேங்குது? இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. உலகியல் மனிதர்கள்லாம் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. இதெல்லாம் ராஜதந்திரம்னுவாங்க. இந்த வியாபார தந்திரம். அதெல்லாம் இப்ப நம்ம வந்து திருமுறை இலவசம், திருவாசக புத்தகம் இலவசம். இது நிகழ்ச்சி பங்கெடுப்பவர்கள் அத்தனை பேருக்கும் வீட்டுக்கு வந்து பன்னிரு திருமுறை வந்து சேரும். அப்படின்லாம் நம்ம போட்டோம்னா நிச்சயம் ஏதோ ஒரு செய்தி போய் சேரும்னு நினைக்கிறேன். வருங்காலங்கள்ல அப்படி பண்ணி பார்க்கலாம். பெருமானே, நம்ம சமயம் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, ம். அதாவது முன் செய்த தவம் இருந்தாதான் திருமுறையை கேட்க முடியும், திருமுறையை பாட முடியும். இந்த மாதிரி ஞானாசிரிகள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே முன் செய்த தவம் தான். யாரும் வரலையேன்னு வருத்தப்படாதீங்க. இந்த நேரத்துல எந்த ஆன்மாக்கு அது விதிக்கப்பட்டிருக்கோ, எந்த ஆன்மா அதை உணரணும்னு சொல்லி பெருமானார் உணர்த்துறாரோ அதுதான் சாமி நடக்கும். அதனால வருத்தப்படாதீங்க. போதும், ஐயா கண்டிப்பா. ஒருத்தர் இருந்தா கூட பாடம் எடுப்பாரு, சகிச்சிக்காம எடுப்பாரு. காரணம் ஒரு அவ்வளவுதான். உயிர் கிடைச்சாருன்னா போதும். அதுல மட்டும் அவ்வளவுதான். ஐயா தெளிவா இருக்காரு. அது போதும் விடுங்க. கண்டிப்பா. நன்றி கண்டிப்பா. பெருமாள். நன்றி நன்றி. அப்ப இந்த சொல்லு சிவாய எனக்கு ரொம்ப நமங்க ஐயா. அ மெய்ப்பொருள் அ காண்பது அரிது ஐயா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. அப்ப வந்து நன்றி. மெய்ப்பொருளா ஞானமா அவர் இருக்கிறதுனால நாம வந்து அவர் கூட பயணிக்கிறது வந்து ரொம்ப அற்புதம் இல்லையா? அந்த அற்புதத்தை ஆமா. தான் கடவுள் நமக்கு ஞானமா கொடுக்கிறாரு. அதை நம்ம கண்டிப்பா. வாங்கிக்கிறதுக்கு காத்திருக்கணும் ஐயா. பெருமானே சிவாய கண்டிப்பா. நம கண்டிப்பா. திருச்சிற்றம்பலம். கண்டிப்பா. கண்டிப்பா. மிக்க நன்றிம்மா. பங்கெடுத்த உங்களுக்கும் நன்றி. குமார் ஐயாக்கு நன்றி. தேவி அம்மா விமர்சனம் பண்ணாங்க. அவங்களுக்கும் நன்றி. கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கும் நன்றி. செய்தியை உள்வாங்கி 2 வார்த்தை பேசுறதுல ஒரு குறையும் நமக்கு இல்ல. அந்த வகையில பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லுவோம். குமார் ஐயா வாழ்த்து சொல்லிடுங்கய்யா. அதையாவது பாடுங்க நல்லா. வாங்க. நன்றிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்ல குதுரும் கழுமல வளனகப் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்க அந்த நர்வானவரானினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க. வையகமும் துயர் தீர்க்கவே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க. மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. ஆன்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றிங்க சாமி. எல்லா பிழையும் பொறுத்து என் பெருமானார் அருள் செய்யணும் எல்லாருக்கும். நன்றிங்க சாமி. திருவடி வணங்கிறேங்க. நன்றிங்க நன்றிங்க. அற்புதம் அற்புதம் அற்புதம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமையில் தோறும் இரவு 8:15க்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் ஐயா சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு வரலாற்று ரீதியாக திருமுறைகளை நமக்கெல்லாம் போதித்து வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி பங்கெடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறிய நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இரவு 8:15க்கு சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய. நன்றி. அனைவருக்கும் சிவா வணக்கம். திருச்சிற்றம்பலம். எட்டரைக்குன்னு சொல்ல சொன்னாருங்க ஐயா. இல்ல பேசிக்கங்க. அதான் 8:30. 8:15 8:30 முடிவு பண்ண சொன்னாரு. அடியாருடைய நிலைமையை பொறுத்து பார்த்துக்கலாம். 8:15க்கு வந்துடும். இன்னைக்கு அடியன் வந்து முதலில் இருந்து வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. அதனால வண்டியில வரும்போதே பேருந்தில் வரும்போதே அட்டவணை தயார் செய்ய வேண்டிய நிலைமையில ஏற்பட்டதுனால 8:30க்கு ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் நான் ஒப்படைச்சேன். 8:15 சரியா இருக்கும். வாங்க. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க. சிவாய நம திருச்சிற்றம்பலம்.